எல்லோருக்கும் செல்வ வணக்கம். சார் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது வர யாரும் பேசினா கண்டினியூ பண்ணிக்கோங்க சார். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம் ஐயா. யார் மைக்கிலேயே ஃபேன் ஓடுது சார்? அசோக்குமார் சார் ஹோஸ்ட் கொடுத்துருங்க சார். எல்லாரும் மைக் மட்டும் மியூட் பண்ணிங்க. அனைவருக்கும் இனி காலை செல்வ வணக்கம். காலை செல்வ வணக்கம் ஐயா. அனைவருக்கும் இனி காலை செல்வ வணக்கம். அடியன் எழுப்படை. இனிய காலை செல்வ வணக்கம் ஐயா. இந்த பயிற்சியினுடைய நோக்கம் என்ன? அனைவரும் செல்வந்தராவது, அனைவரும் அறவழியில் செல்வந்தராகுவது. அந்த விஷயத்துல நம்ம கிளியரா இருக்கிறோமா? இருக்கிறோம் ஐயா. சரி, இப்போ செல்வந்தர் ஆவதற்கான பயிற்சிகள் தான் இது. ஆமாங்க ஐயா. எது செல்வம், யார் செல்வந்தர்? அபிகிரன் சார் வந்தாச்சா? சார் வந்தாச்சுங்க சார், வரேங்க சார். ஐயா, நம்மக்கிட்ட அருட்செல்வமும் பொருட்செல்வமும், அதாவது பணமாகவும் பொருளாகவும் நம்மிடம் என்ன இருக்கோ அது எவ்வளவு இருக்கிறதோ அது செல்வம். செல்வந்தர் யாருன்னா, அவருக்கு நமக்கிட்ட எவ்வளவு பணம் பொருள் இருந்தாலும் அதை தேவைக்கு ஏற்ப தேவையானவர்களுக்கு கொடுத்து உதவி இந்த சமுதாயத்திற்கு நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ, நம்ம சம்பாதிக்கிறதுல 25% நமக்காகவும், 25% இந்த சொசைட்டிக்காகவும், 25% குழந்தைகளின் எதிர்காலத்துக்கும், 25% பெற்றோர்களுக்கும் சரியாக யாரு பங்கிட்டு கொடுத்து அவர்கள் செல்வத்தை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் செல்வந்தர்கள். இல்லைங்கய்யா, நம்மளுடைய நிகழ்ச்சியில நம்ம ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம டீட்டெயில்டான ஒரு விளக்கம் கொடுக்குறோம். நம்ம அந்த வகையில உங்களுக்கு அறிமுக வகுப்பிலே எது செல்வம், யார் செல்வந்தர்னு கொடுத்துருக்குறோம். ஐயா நான் சொல்றேங்க ஐயா. சொல்லுங்க திலகம்மா. மனித சமுதாயத்தின் வளர்ச்சி, முன்னேற்றம் மற்றும் உயர்வுக்கு பயன்படும் வகையில் அனைத்துமே செல்வமாகும். அவ்வளவுதான். திரும்ப ஒரு படிங்க. படிக்கிறேன் சார். மனித சமுதாயத்தின் வளர்ச்சி, முன்னேற்றம் மற்றும் உயர்வுக்கு பயன்படும் வகையில் உள்ள அனைத்துமே செல்வமாகும். அவ்வளவுதான். யார் செல்வந்தர் அப்படின்னாங்க சார்? செல்வத்தின் மூலமாக தன்னையும் அடுத்தவர்களையும் உயர்த்தி கொள்பவர்களே செல்வந்தர். ஐயா புரிஞ்சுங்களா? வேலுமதன் சார் புரியுதுங்க ஐயா. அதுதான் நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட எல்லார்ட்டையுமே சொல்றது.
நம்ம கிட்ட இருந்து ஒரு கேள்வி புறப்பட்டால் அந்த கேள்விக்கு எல்லாரிடமும் ஒரே மாதிரியான பதில் இருக்க வேண்டும். சரிங்க ஐயா. அப்பதான் நம்ம எல்லாருமே ஒரே இடத்தை நோக்கி போக முடியும். கண்டிப்பாங்க ஐயா. அந்த வகையில இந்த ஒட்டுமொத்தமான பயிற்சியும் உங்களை செல்வந்தர் ஆக்குவதற்காக. அப்ப எது செல்வம்னா நம்மளுடைய டெவலப்மெண்ட், அடுத்தவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக பயன்படக்கூடிய எல்லாமே செல்வம் தான். சரிங்களா? அதை வச்சு யாரு தன்னையும் மற்றவங்களையும் டெவலப் பண்ணிக்கிறாரோ அவர் செல்வந்தர். ஓகேங்களா? ஓகேங்க ஐயா. கிளியர். இந்த இடத்துல செல்வம்னு பார்க்கும்போது பல பேர் வெறும் பணத்தை மட்டும் பார்க்கறாங்க. நாம என்ன பார்க்கறோம்னா பணமும் செல்வம் தான், பிளஸ் அதோட சேர்ந்து நாம சொன்ன இப்ப இந்த கேட்டகரிக்குள்ள எதெல்லாம் அடங்குதோ அத்தனையுமே செல்வம் தான். இல்லைன்னா வள்ளுவர் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சொல்ல மாட்டாரு. அப்ப காதால கேட்கறது எப்படி செல்வம் மாறும் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நம்ம எது செல்வம்னு சொன்னோமோ அந்த வரையறை எடுத்து வச்சு நம்ம உணர்த்தி பொருத்தி பார்க்கணும். திலகம் மீண்டும் ஒரு தடவை சொல்லுங்க, எது செல்வம்? படிக்கிறேன் சார். ம். மனித சமுதாயத்தின் வளர்ச்சி, ம். முன்னேற்றம் மற்றும் உயர்வுக்கு பயன்படும் வகையில் உள்ள அனைத்துமே செல்வமாகும். அப்போ மனித சமுதாயத்தினுடைய வளர்ச்சி, முன்னேற்றம் மற்றும் அடுத்ததுமா உயர்வுக்கு பயன்படும் உயர்வுக்கு உயர்வு பயன்படக்கூடிய வகையில். சரிங்களா? இந்த 3 போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 3மே பார்க்கும்போது ஒரே மாதிரியான பொருள் கொண்டதாக நமக்கு தெரியும். ஆனா அதுல ஒரு ஆழம் இருக்கின்றனால தான் இந்த 3 வார்த்தையும் போட்டிருக்கோம். இப்ப நாம என்ன பண்ணோம்? பணம் மனித சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்திற்கு, உயர்வுக்கு பயன்படுகிறதா? பயன்படுகிறது. அப்படின்னா அது செல்வம். டிக். அடுத்தது சரில கல்வியை கூட வள்ளுவர் என்ன சொல்றன்னா செல்வம்னு சொல்றாரு. எப்போ? மனித சமுதாயத்தினுடைய வளர்ச்சி, முன்னேற்றம், உயர்வுக்கு பயன்படுகிறதா? அப்ப அதுக்கு ஒரு டிக்கு. நாம் பெற்றெடுத்த குழந்தைகளும் செல்வம்னு சொல்றாரு. எப்போ? மனித சமுதாயத்தினுடைய வளர்ச்சி, முன்னேற்றம், உயர்வுக்கு பயன்படுகிறதா? டிக்கு. அப்போ அது செல்வமாகிறது. கேள்வி செல்வம். நீங்க காதால கேட்கக்கூடிய தகவல்கள், தரவுகள் சரிங்களா? இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டேட்டா, இது ரெண்டும் எப்பொழுது செல்வமாக மாறுகின்றது? எப்போ அது மனித குலத்தினுடைய முன்னேற்றத்திற்கு, வளர்ச்சிக்கு, உயர்வுக்கு பயன்படுகிறதோ அப்ப அது செல்வமா மாறுகிறது. இந்த மாதிரி எதெல்லாம் நீங்க எடுத்து வச்சு பாக்குறீங்களோ, இது 3 வேலையும் செய்யுதோ அப்ப அது எல்லாமே செல்வம் தான். நாளைக்கு என்ன சொல்றேன்னா, இந்த உலகை ஆளக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள் யாருன்னா, யாருக்கிட்ட மோர் டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குதோ அவங்க தான் இந்த உலகத்தை ஆள போகிறார்கள்ன்றாங்க. அப்ப அவங்களுக்கு செல்வம் கொடுக்க போறது அந்த மோர் இன்ஃபர்மேஷனும் டேட்டாவும் தான். அந்த வகையில தங்கம் சரிங்களா? தங்கம் இதுக்கு பயன்படுதா? வைரம் இதுக்கு பயன்படுகிறதா? இப்படி ஒண்ணா நம்ம எதெல்லாம் மதிப்பாய்ந்ததா வச்சிருக்கிறோமோ அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த வேலை செய்யுதுன்னா அதெல்லாம் நம்ம செல்வத்தினுடைய பட்டியல கொண்டு வந்துடலாம். அப்ப நமக்கு எது செல்வம்னு கிளியரா தெரிஞ்சிருச்சு. அடுத்து யார் செல்வந்தர்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ எது செல்வமோ அதை வைத்து தன்னையும் மற்றவர்களையும் உயர்த்திக் கொள்பவர் யாரோ அவர்தான் செல்வந்தர். இப்ப நம்ம அதுவும் கிளியரா தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த நிகழ்ச்சி, இந்த பயிற்சி முழுக்க முழுக்க உங்களை செல்வந்தர் ஆக்குவதற்காக. ஆகவே நம்ம மத்தவங்க போல செல்வம் அப்படிங்கிறது வெறும் பணம் மட்டும் அல்ல அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வந்தாச்சு. ஹாப்பி கண்ணன் சார் வந்தாச்சுங்களா? வந்தாச்சுங்க ஐயா. ஐயா அவர்களுக்கு என்ன சிரமம் 5 மணிக்கு வர்றதுல? இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். இல்ல அப்புறம் ஏன் வர முடியறதில்ல? இல்லைங்க சார், வந்துடுறேங்க சார். இல்ல வந்துடுறீங்க, ஓகே சரிங்களா? இப்போ இவ்வளவு நேரமும் நம்ம 2 தடவை கூப்பிட்ட பிறகு தானே வர முடியுது. இல்லைங்க சார், வந்துட்டோங்க சார்.
ஏன்னா நம்ம கிட்ட என்ன விளையாட்டு வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் இன்னைக்கு மகிழ்ச்சியை தரலாம். ஆனா உங்களுக்கு நீண்ட கால மகிழ்ச்சி வேணும்னா நீங்க செல்வந்தராக வேண்டும். அந்த செல்வந்தர் ஆகிறதுல உங்களுக்குன்னு ஒரு என்ன வேணும், கவன டிசிப்ளின் கூர்மை டிசிப்ளின் வந்தாகணும். இல்ல கவன கூர்மை வந்தாகணும். கண்டிப்பா இல்ல சார். ஏனென்றால் நீங்க செய்யற செயல்பாடுகளை வச்சு நான் ஒன்றும் மார்க் போட போறது இல்லைங்க. இந்த பயிற்சி முடிஞ்ச உடனே இவருக்கு இவ்வளவு மார்க்கு, இவர் பாஸ், இவர் ஃபெயில்னு நான் போட போறதில்ல. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சம் தான் மார்க் போட போகுது. சரிங்களா? அப்போ 5 மணிக்கு நிகழ்ச்சின்னும் போது ஒரு சிலர் 4:30 மணிக்கு இங்க வந்துடுறாங்க, ஒரு சிலர் 4:45 வந்துடுறாங்க, ஒரு சிலர் 5 மணிக்கு வரீங்க. அப்போ இங்க என்ன நம்ம நமக்குன்னு ஒரு நிபந்தனைகளாக, கட்டுப்பாடுகளாக, விதிமுறைகளாக வச்சிருக்கிறோமோ அதுக்குள்ள ஏன் நம்மளால இன்னும் வர முடியல? அப்போ இதெல்லாம் என்ன ஆகும்னா 10 நாள் கடந்து போக 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 நம்ம மீண்டும் நினைவுறுத்துற மாதிரி இல்லாம அது இன்னும் ஷார்ப்பா மாறணும். அதாவது இன்னமும் உங்களை நீங்க எப்படி டெவலப் பண்ணிக்க முடியும்னு நீங்க பார்க்கணும். மில்டன் ராஜசேகர் ஐயா இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அவருடைய முகம் நமக்கு தெளிவா தெரியுதானா? இல்ல. ஐயா உங்க ஸ்கிரீன்ல உங்க முகம் தெளிவா தெரியுதா? எத்தனை பேர் இன்னும் நம்ம கையில வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கிறோம்? அப்ப நம்ம 10 நாள் எடுக்கிறதா கிளாஸ் இருக்கிறதா ஒரு முடிவு பண்ணிட்டோம். இந்த மொபைல் போனை கையில பிடிக்காம அதை வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு நம்ம வாங்க முடியுமா முடியாதா நம்மளால? இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் நம்ம கிளாஸுக்கு உண்டான கண்டிஷன் இல்ல. நீங்க செல்வந்தர் ஆவதற்கு உண்டான இல்ல ஒழுங்கையும் பகுமானத்தையும் நீங்கள் வளர்த்துக் கொள்கிறீர்களான்னு இந்த பிரபஞ்சம் பார்க்கிறது. நான் உங்களை குத்தி குத்தி எங்க தள்ளுறேன்னா அதை நோக்கி தான் தள்ளுறேன், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப நாளுக்கு நாள் நம்ம என்ன பண்ணோம், வீடியோல வரும்பொழுது இன்னும் நம்மளை எப்படி மேம்படுத்திக் கொள்வது, இன்னும் நம்மளை எப்படி மேம்படுத்திக் கொள்வது. இப்ப உங்களுக்கு உங்க ஸ்கிரீன்ல பார்த்தாலே தெரியும், யார் யாரெல்லாம் லேப்டாப்ல இருக்காங்களோ அவங்களுடைய ஸ்கிரீன் எல்லாம் ஃபுல்லா இருக்குது. யார் யாரெல்லாம் மொபைல்ல இருக்கீங்களோ அவங்களதெல்லாம் ஆஃப் தான் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? அப்போ லேப்டாப்ல இருக்கும்போது என்ன ஒரு வசதின்னா அது ஆடிட்டே இருக்காது. மொபைல் கையில வச்சுட்டு இருந்தோம்னா அது ஆடிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம எடுத்து வைக்கக்கூடிய அடுத்த 10 நாள் இருக்கு பாருங்க, அப்ப மீண்டும் மீண்டும் இதெல்லாம் நினைவுறுத்துற மாதிரியே இருக்கக்கூடாது. ஒரு கட்டத்துல லாக்டவுன் ஏற்படும் போது முதல்ல என்ன சொன்னாங்கன்னா குழந்தைங்க எல்லாம் ஆன்லைன்ல வரட்டும் அப்படின்னாங்க. ஆன்லைன்ல குழந்தைங்க வந்தது. அதுக்கு பிறகுதான் பார்த்தாங்க கொஞ்சம் பாடத்திட்டம் எல்லாம் எஃபெக்டிவா இல்லை. என்னன்னு பார்க்கும்போது அவங்க அந்த ட்ரெஸ் கோட ஒரு பெருசா நினைக்கல. அப்புறம் சொல்லிட்டாங்க, இல்ல குழந்தைங்க எல்லாம் யூனிஃபார்ம்ல தான் வரணும்ட்டாங்க, இதுல ஆன்லைன்லயே. அப்ப ஸ்கூலுக்கு எப்படி நேரடியா போகும்போது அவங்க குளிச்சு தயாராகி யூனிஃபார்மோட இருப்பாங்களோ அதே மாதிரி உட்கார வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீனே ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படி யூனிஃபார்மா இருக்கும். அந்த மாதிரி இங்க இருந்து நம்ம நகர 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 உங்களுக்குள்ள அந்த யூனிஃபார்ம் வந்துடணும். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், குடியரசு தின அன்னைக்கு டெல்லியில இருக்கக்கூடிய அணிவகுப்பு இருக்கு பாருங்க, அந்த கால் எடுத்து வைக்கிறது எல்லாம் அதை நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஒழுங்கு எவ்வளவு சீரா அமைஞ்சிருக்கு பாருங்க. ஒரு ரோபோட்லாம் செட் பண்ணி விட்டா எப்படி போகுமோ அந்த மாதிரி மனுஷன் போறான். அப்போ அந்த அந்த ஒரு ரோல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர் ஒரே மாதிரி கால் எடுத்து வைக்கிறாங்க அடுத்தடுத்து. அந்த ஒரு பர்ஃபெக்ஷனை நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல கொடுக்க ஆரம்பிக்கணும். அது எதுக்காக அப்படின்னா உங்களுக்காகவோ எனக்காகவோ இல்லை, இந்த பிரபஞ்சத்திற்காக. ஏன்னா யார் தன்னை எந்த அளவுக்கு ஒழுங்குபடுத்தி சீர் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் அவங்களை கொடுத்து 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 மேல கொண்டு வரும்.
நாம இங்கே 12 பேர் இருந்தாலும் 12 பேர்ல ஒரு தலைவர் தான் வேணும் போது பிரபஞ்சம் அந்த ஒருத்தரை தான் தேர்ந்தெடுக்கும். அப்படி தேர்ந்தெடுக்கும் போது சரிங்களா, அதிகப்படியான வாய்ப்பு யாருக்குன்னா அதிகப்படியான ஒழுங்குடனும் அதிகப்படியான முன்னேற்பாடுகளோட இல்ல யார் தன்னை தயார் நிலையில் வைத்திருக்கிறாரோ அவருக்கு தான் அதை கொடுக்கும். அப்போ நீங்க ஒரு இடத்துல கலந்துக்கும் போது நம்ம எப்படியாவது போயிடுறோம் அப்படின்றது வேற விஷயம். நம்ம அதை தாண்டி இன்னும் என்ன செய்ய முடியும்? தட் இஸ் 1%. ஒரே 1% கூடுதலாக நம்ம என்ன செய்ய முடியும்? வித்தியாசமா என்ன செய்ய முடியும்? அல்லது நம்மளை இன்னும் எப்படி தயார் பண்ணிக்கலாம்? சரி, ஓகேங்க ஐயா. ஹாப்பி கண்ணன் ஐயா. சார் நாம சொன்ன விஷயங்கள் உங்களுடைய மனசை காயப்படுத்திருந்தாலும் கஷ்டப்படுத்திருந்தாலும் மன்னிச்சிருங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு 10 நாள் கடந்து போயிட்டு இருக்கும்போது நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் நகரணும், இன்னும் கொஞ்சம் நகரும். அப்போ ஒரு வருஷம் நம்ம என்ன பண்ண போறோம்னா வெறும் பாடத்திட்டம் தான் கொடுக்குறோம், எஜுகேஷன் மட்டும் தான் தரோம். இது எஜுகேஷன் முடிச்சுட்டு நீங்க அதுக்கு பிறகு லைஃப் லாங் அதை நீங்க உங்க வாழ்க்கையில பயன்படுத்திக்கணும். அப்போ உங்களை நான் நேத்து இருந்த ஹாப்பி கண்ணன் சார் மாதிரியே இன்னைக்கு இருக்கிறாரு, இன்னைக்கு இருந்தவர் மாதிரியே நாளைக்கு இருக்கிறாருன்னா அது இங்க செல்லுபடி ஆகாது. அப்ப உங்களை நீங்களே மேம்படுத்திக்கணும். கண்டிப்பா சார். இப்ப காலையில இந்த பயிற்சி கொடுக்க வரும்போது நான் எதுக்கு இந்த கோட் ஷூட்டோட வரணும்? சொல்லுங்க ஐயா. ஒரு பர்ஃபெக்ஷன் சார், ஒரு ஒழுக்கம். இல்லையா, வெறும் சட்டை போட்டு வந்தாலும் ஒழுக்கம் தானே. இல்ல சார், இருந்தாலும் அந்த ப்ரொஃபஷனலா ஒரு ட்ரெயினராவே கரெக்டானா அப்படி இப்படின்னா இந்த விஷயத்துக்கு இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒழுங்கு சார். இல்ல சார், உங்களை தயார் நிலையில் வைத்திருக்கணும் அப்படின்ற ஒரு காரணம் சார். இது ஏற்கனவே நான் வள்ளுவம் காட்டும் சொல்லியிருந்தேன், சொல்லியிருக்கேன். அதனால திலகம்மா சொல்றாங்க. அதாவது நாம இதன் மூலியமா என்ன வெளிக்காட்டுறோம்னா, நான் தயார் நிலையில் இருக்கிறன்றதை வெளிக்காட்டுறோம், வேற ஒண்ணும் இல்லை. சரி, இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இப்ப நம்ம நிகழ்ச்சி இப்ப 5:19 இல்ல, இப்போ 5:30 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது சார். புரியுதுங்களா? 5:30 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. திடீர்னு ஆண்டவனுடைய கட்டளை அந்த நிகழ்ச்சிக்கு போற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுங்க. இப்ப நான் போக முடியுமான்னா இப்படியே பேண்ட் ஷர்ட்டோட கோட்டோட எந்திரிச்சு போயிட முடியும். காரணம் நம்ம குளிச்சு தயாராயிட்டோம். அப்ப குடிச்சு தயார் நிலையில இருக்கிறதுனால அந்த வாய்ப்பு நம்மளை நோக்கி வரும்போது நம்ம எந்திரிச்சு போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன சொல்லணும்னா அவங்க கிட்ட, இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு 10 நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துடுறேன், தயாராயிட்டு வந்துடுறேன். இல்ல இப்ப நான் தயார் நிலையில இருக்கிறேன், நீங்க அப்படியே கூப்பிட்டீங்கன்னா இப்படியே இந்த காதுல மாட்டிருக்கிற இந்த ஹெட்போன் மட்டும் கழட்டி போட்டு போயிட்டு இருக்கலாம். இந்த பிரபஞ்சம் என்ன எதிர்பார்க்கிறது என்றால், உங்களை செல்வந்தனாக்குவதற்கு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டே இருக்கிறீங்கன்னு பாக்குறது. அப்ப தயார் நிலையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், திடீர்னு அது மேல உங்களுக்கு கொண்டு போயிடும். அப்ப அந்த தயார் நிலையில் நீங்க இருக்கிறீங்களா எப்பயுமே? அப்படிங்கிறது தான். நீங்க இந்த கிளாஸுக்கு குளிச்சுட்டு வரலாம், குளிக்காம வரலாம், டிஷர்ட் போட்டு வரலாம், சட்டை போட்டு வரலாம், எப்படி வேணாலும் நீங்க வரலாம். ஆனா இதெல்லாம் தாண்டி நீங்கள் எந்த அளவுக்கு தயார் நிலையில் இருக்கிறீங்கன்றது இந்த பிரபஞ்சம் பார்த்து கொண்டிருக்கிறது. எங்கேயோ நம்ம வெளியூர் திருமணத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, அங்க 4 to 6 முகூர்த்தம்னா இங்க வீட்டுல இருந்து போறதுக்கு 2 மணி நேரம் ஆகணும்னு வச்சுக்கோங்க. அப்ப பாத்தீங்கன்னா தெரியும், வீட்டுல இருக்கிற லேடிஸ் எல்லாம் 1:30 மணிக்கு குளிச்சு முடிச்சுட்டு 2 மணிக்கெல்லாம் பட்டு புடவையில இருப்பாங்க. அப்போ ஒரு பெண் 2 மணிக்கு பட்டு புடவையில பார்க்க முடியுமா? ஏன்னா அவங்க தயார் நிலையில் இருக்காங்க இப்போ. இதே மத்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு நைட்டி போட்டுட்டோ இல்ல வீட்டுல இருக்கிற ஒரு சாதாரண புடவையிலே இருப்பாங்க. ஆனா இது 4 to 6 முகூர்த்தம் போறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னா வீட்டுல 2 மணிக்கெல்லாம் என்ன பண்ணி வைப்பாங்க? பட்டு புடவையில ஜொலிப்பாங்க. என்ன காரணம்? திருமணத்துல கலந்துக்கணும்னா நம்ம இப்ப தயார் நிலையில இப்ப இருந்தாகணும்.
4:30 மணிக்கு திருமணத்துல நீங்க கலந்து கொள்ளணும். 2 மணி நேரம் பயண தூரம் அப்படின்னா, நீங்க அந்த 2 மணி நேரத்துக்கு முன்பாகவே தயார் நிலையில் இருக்க வேண்டும். இதைத்தான் பிரபஞ்சம் சொல்கிறது. நீங்கள் 2030 செல்வந்தர் ஆக வேண்டுமென்றால், அதற்கான பயண தூரம் இருக்கின்றது. அந்த பயண தூரத்திற்கு முன்பாகவே நீங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஹாப்பி கண்ணன் சார், எஸ் சார். ஒரு 100 கோடி ரூபாய் இப்ப உங்ககிட்ட வந்தாச்சு. சரில்ல? இப்ப இருக்கிற மாதிரி தான் இருப்பீங்களா? இல்ல சார். ஆ. அப்ப எப்படி இருப்போம்? அப்போ எல்லாமே பர்ஃபெக்ஷனா இருக்கு சார். எல்லாமே சரியா இருந்தா மட்டும்தான் அதை மெயின்டைன் பண்ண ஆ. முடியும். அப்போ 100 கோடி ரூபாய் இருந்தா நீங்க பர்ஃபெக்ஷனா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? அதை இப்ப கொண்டாதான் 100 கோடி வரும். 100 கோடி வந்தோன்னு நீங்க பர்ஃபெக்ஷனா ஆக முடியாது. இன்னும் சொல்லப்போனா உங்களுடைய பர்ஃபெக்ஷன் கெட்டு போறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு. இப்ப நாராயண் சார் வரதுக்கு முன்னாடிலாம் நானு கரெக்டான அந்த டைம்குள்ள உள்ள இருப்பேன். ஏன்னா எல்லாத்தையுமே நானே இயக்க ஆகணும் இல்லையா? இப்ப அவர் வந்த உடனே என்னுடைய பர்ஃபெக்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. என்ன குறைஞ்சிருச்சு? சார் நீங்க கொஞ்சம் நடத்திட்டே இருங்க. நான் அதுக்குள்ள சில ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். அது வீட்டு வேலைகளோ அல்லது மத்த வேலைகளோ இல்ல. அதுவும் நம்ம செல்வ சிந்தனைக்கான பணிகள் தான் அதுவும். அது நான் மட்டுமே செய்ய வேண்டியிருக்கிறதுனால அதை நான் செஞ்சுட்டு வரேன். வேற ஒண்ணும் இல்ல. ஆனாலும் இப்ப அவர் வந்த உடனே என்ன ஆகுது? என்னுடைய பர்ஃபெக்ஷன் குறையுது. காரணம், ஒரு வாய்ப்பு இருக்குது எனக்கு. என்னுடைய பர்ஃபெக்ஷனை குறைச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போலதான் உங்களுக்கு வசதிகள் பெருக பெருக உங்களுடைய பர்ஃபெக்ஷனை குறைச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதை தாண்டி எவர் தன்னை வளர்த்துக் கொள்கிறாரோ அவர் தான் இன்னும் இப்ப 100 கோடி ரூபாய் பிரபஞ்சம் கொடுத்தா 1000 கோடி கொடுக்கும். 1000 கோடி கொடுத்ததா 10,000 கோடி கொடுக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. அம்பானி ஃபேமிலியில இவ்வளவு கோடி இருக்குது, அவர் ஃபேமிலியில அவ்வளவு கோடி இருக்குது, இவ்வளவு ஃபேமிலி இவ்வளவு கோடி இருக்குன்னு நம்ம சொல்றோமே, அவ்வளவு கோடிய பிரபஞ்சம் நாளைக்கு நம்ம அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்குவோம். இதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயா பிரபஞ்சம் உங்ககிட்ட 1000 கோடி கொடுக்குதுங்க ஐயா. 1000 கோடி கொடுக்குதுன்னா அதை உங்களால 10,000 கோடியா மாத்தக்கூடிய திறமை வச்சிருக்கிறோமா? நம்ம கிட்ட இருக்கா? இல்லையே. 1000 கோடி ரூபாயை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கான திறமை கூட நம்ம வளர்த்துக்கல இன்னும். அப்ப பிரபஞ்சம் எப்படி கொடுக்கும் நமக்கு? நீங்க சொல்வது 100 கோடி ரூபாய் கொடுத்த பிறகு நான் அப்படிலாம் பர்ஃபெக்ஷனா இருப்பேன்றீங்க. அந்த பர்ஃபெக்ஷனை முன்னாடியே கொண்டு வந்தீங்கன்னா, ஓய் 100 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு சரியான ஆள்பா, இந்தா கொடு. அப்பதான் அது கொடுக்கும். அதனால நம்மளுடைய ஒவ்வொரு 10 நாள் பாடத்திட்டமும் முடியும் போது, அல்லது அந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் முடியறதுக்கு முன்னாடி நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த பயிற்சியினுடைய நோக்கம் உங்களை செல்வந்தராக்குவது. ஆகவே ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம இங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும், ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு பயிற்சியும் அதை நோக்கி இட்டு செல்கிறதா என்பதை நீங்க கவனிக்கணும். இல்ல நீங்கள் ஒரு பாதையில இருந்து விலகிச் செல்வதற்கு ரொம்ப பெரிய அளவுக்கெல்லாம் அந்த பாதையை மாற்றம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? நீங்க நடந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்க, நேரம் நடந்துட்டு இருக்கீங்கன்னா ஒரே 1 டிகிரி உங்களை டைவர்ட் பண்ணா போதும். என்ன ஆகும்? உங்க பாதை டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். ஒரே 1 டிகிரி. சரிங்களா? கோயம்பேட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் கோயம்புத்தூருக்கும் பஸ் கிளம்புது, திருநெல்வேலிக்கும் பஸ் கிளம்புது. ஓகேங்களா? அப்போ இது எது வரைக்கும் ஒண்ணா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை இப்போ கோயம்புத்தூர் பஸ் சேலம் போறதா வச்சுக்குவோம். அப்போ இந்த விழுப்புரம் வரைக்கும் இருக்கு பாருங்க, அது வரைக்கும் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா 2 பஸ்ஸும் ஒண்ணா வரும். ஒரு பஸ் இந்த உளுந்தூர்பேட்டை பெரம்பலூர் வழியா அப்படி போயிடும். இந்த பஸ் உளுந்தூர்பேட்டை சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி வழியா இப்படி வந்துடும். அப்போ அந்த ஒரு பாயிண்ட்ல என்னன்னு பிரிய ஆரம்பிக்கும். அந்த பிரியிற பாயிண்ட் இருக்கு பாருங்க, அந்த பிரியிற பாயிண்ட்ன்றது உங்களுடைய காலடி இருக்கு பாருங்க, உங்களுடைய காலடிக்கும் குறைவான ஒரு பாகை தான் அது, ஒரு டிகிரி அது.
ஆனா அங்கிருந்து அது அந்த பிரிவு ஏற்பட்ட உடனே அந்த பிரிவு நோக்கி அது தொடர்ந்து நகர்ந்துட்டே இருக்கும்போது அது வேற டைரக்ஷன்ல வேற ஊருக்கு போயிடுது, இது வேற டைரக்ஷன் வேற ஊருக்கு போயிடுது. ஆனா அந்த இடத்துல பஸ் பிரிஞ்சது எவ்வளோ? நீங்க ஒரு காலடி எடுத்து வச்சீங்கன்னா என்ன அளவுக்கு உங்க கால் விரிகிறதோ அதற்கும் குறைவான டிகிரிலேயே அது விரிஞ்சு அது எங்கே போயிடுது. அதனால இங்க இருக்க இருக்க நீங்க ஷார்ப் ஆகிட்டே வரணுன்றதான் நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது ஷார்ப் மீன்ஸ் வந்து அறிவுத்திறன் அப்படின்றது இல்லை, செல்வந்தருக்கான தகுதிகள்ல நீங்க ஷார்ப் ஆகணும். நான் கிட்டத்தட்ட 8ஆம் வகுப்போட என்னுடைய பள்ளி படிப்பு முடிஞ்சிருச்சு. எனக்கு 16 வயசுலாம் கவர்மெண்ட்ல வேலை கொடுத்ததுனால நான் போயிட்டேன். போனதுக்கு பிறகு அங்கே தான் போயிட்டு நான் 10th கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே நான் 8வது முடிச்சுட்டு அதுக்கு பிறகு எனக்கு பெரிய படிப்பு ஏறலை அப்படின்னால என்னை வீட்டில் வேலைக்கு அமைச்சிட்டாங்க. நான் அப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்படி ஒரு கான்ட்ராக்டர் ஒருத்தர் இருந்தார் இல்லை, அவர் என்ன கான்ட்ராக்ட்னா கவர்மெண்ட்டினுடைய ரோடு பில்டிங் எல்லாம் அரசு பில்டிங் எல்லாம் கட்டக்கூடிய ஒரு கான்ட்ராக்டர், அவர்கிட்ட வேலை பார்க்குறேன். நான் முதல்ல என்னுடைய வாழ்க்கையில பார்த்த பெரிய பணம் அப்படின்னா அந்த பணம் தான். முதல்ல வாழ்க்கையில கேஷா நான் பார்த்த ஒரு பெரிய பணம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா அந்த கான்ட்ராக்டர் என்கிட்ட கொடுத்து கொண்டு போய் இதை வச்சிருன்னு சொன்னக்கூடிய பணம் எவ்வளோன்னா 60 லட்சம் ரூபாய். அப்போ எனக்கு வயசு 15. ₹60 லட்சம் வந்துன்னா அரசாங்க பணம் அந்த கான்ட்ராக்டுக்கு வருது. அது கேஷா மாத்தி எடுத்துட்டு போறோம். அவர் சொல்றாரு, அவர்கிட்ட கொடுத்து அனுப்பும்போது மற்றவங்க எல்லாம் கேட்கறாங்க. அவர் எனக்கு ஓனர் பேரு சுப்பிரமணியன் பேரு. அவர் வந்து என்ன இந்த கல் உடைக்கிற குவாரி வச்சிருக்கிறாரு, ரோடு போடுற மிஷின் எல்லாம் வச்சிருக்கிறாரு, லாரி வச்சிருக்கிறாரு, சுப்பிரமணியா ப்ளூ மெட்டல்ஸ் இருக்குது, சுப்பிரமணியா என்னதுன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் இருக்குது, சுப்பிரமணியா பேர்ல பஸ் ஓடுது, லாரி ஓடுது, எல்லாம் வச்சிருக்கிற ஒரு பெரிய ஓனர் அவரு. அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது இந்த பணத்தை கொடுத்து அனுப்புறாரு, இவ்வளவு பணத்தை. அப்ப கேட்கறாங்க, எப்படிங்க அவரை நம்பின? இல்ல எனக்கே நம்பிக்கை இல்லை எனக்கு அவ்வளவு பணத்தை கொண்டு போக முடியும்னு. அவர் நம்பி நீ எடுத்துட்டு போ, நீ சைலண்டா எடுத்துட்டு போங்கிறாரு. தெரியல, எடுத்து வந்து வச்சு நீ இப்போ வெளியே வர வேணா, நீ உள்ள உட்காந்து இதெல்லாம் கரெக்டாக தான் எண்ணிட்டு வாங்குறாரு. அப்பதான் நான் முதல்ல நோட்டு எனக்கு கத்துக்கிறேன். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப நான் என்றதை பார்த்துட்டு அவரு இப்படி என்னன்னு சொல்லி கொடுத்து என் வாழ்க்கையில நான் பார்த்த முதல் பணம் பெரும் பணம் எதுன்னா அந்த 60 லட்சம் ரூபாய். அதுக்கு பிறகு நான் பார்த்த பெரிய பணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வந்ததுக்கு பிறகு இங்க வந்து பொருளாதார கணக்கெடுப்பு அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு நாங்க எடுக்கிறோம் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல. அந்த பொருளாதார கணக்கெடுப்பினுடைய சூப்பர்வைசிங் தான் நாங்க பார்க்க முடியும். ஏன்னா எல்லாத்தையும் போய் கணக்கெடுக்க முடியுமா, எடுக்க முடியாது. அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா வேலையில்லா பட்டதாரிகள், என்ஜிஓஸ், ஆசிரியர்கள், இப்படி பல செக்டார்ல இருந்து எடுத்து போடுவோம். அவங்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. கவர்மெண்ட்ல அதுக்கு பேர் என்ன பேருன்னா மதிப்பூதியம் பேரு, ஆங்கிலத்துல ஹானோரரியம் அல்லது ரெமுனரேஷன். அந்த பணம் அந்த சர்வே முடிஞ்சிட்டு சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அந்த ஒர்க் பண்ணாங்க பாருங்க, அவங்களுக்கு அவங்களுடைய சர்வே படி ஒரு ஃபார்முக்கு இவ்வளோ அப்படின்னு கொடுக்கணும். அந்த பணம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க, சேலம் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த பணத்தை கொடுக்கணும். ஒர்க் பண்ணவங்களுக்கு கிட்டத்தட்ட 6.5 கோடி ரூபாய். எத்தனை கோடி ரூபாய்? 6.5 கோடி ரூபாய். அந்த 6.5 கோடி ரூபாயை போயிட்டு ஸ்டேட் பேங்க்ல வித்ட்ரா பண்ணி நான் எடுத்துட்டு வரேன். நான் அதுக்கு எவ்வளவு பணம் வேணும்ன்ற டினாமினேஷன் போட்டு சரிங்களா, நான் கொண்டு போன 4 இரும்பு பெட்டியில அதை அடுக்கி வச்சு எங்களுடைய ஜீப்ல எடுத்து வச்சுக்கிட்டு அதை கொண்டாடுறேன். ஏன்னா அந்த பொறுப்பு ஆபீசர் என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. 6.5 கோடி ரூபாய் பணம் கொண்டு வந்து கொடுத்து அதை அந்த டெனாமினேஷனுக்கு பாருங்க, ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளவு வரும்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அதை டெனாமினேஷன் போட்டு அந்த டெனாமினேஷனோட வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா அதை பிளாக் வாய்ஸ், தாலுக் வாய்ஸ்,
இப்படி பிரிக்கிறோம். நம்மளுடைய கலைச்செல்வன் ஐயா வாழ்க்கையில அவர் நிறைய பார்த்திருப்பாரு. ஆனா நான் சொல்றது என்னன்னா, நான் சின்ன பையனா இருக்கும்பொழுது நான் பார்த்த ஒரு பெரிய பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 60 லட்சம் ரூபாய். நான் வளர்ந்து ஒட்டு மொத்தமா கையில பார்த்த மொத்த கேஷ்ன்னு பார்த்தீங்கன்னா 6,5 கோடி ரூபாய். நான் இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்? என்னுடைய பெருமையை பத்தி பேசுறதுக்காக இல்ல. அங்கெல்லாம் நான் கவனிச்ச விஷயம் வந்து என்னதுங்களா, அன்னைக்கு கவனிக்கல அது. நான் என் தவறுகள்லாம் திருத்தி வாழணும்னு ஆசைப்படும்போது, அப்போ யோசிக்கும்போது தான் அத கவனிக்கிறேன். அப்போ எதற்கான தகுதி உங்களிடம் இருக்கின்றதோ, அது உங்களிடம் வந்தே சேரும். இல்ல. அப்ப ஆபீசர் நம்புறாரு. இவங்கிட்ட குடுத்தா அது இருக்கும்னு. ஆனா கடைசியா டெனாமினேஷன் படி எல்லாத்துக்கும் பிரிச்சு குடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, ரூ. 1 கையில இல்ல. கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா அந்த ரூ. 6,00,00,000 குடுத்தாச்சு. இது ஒரே நாள்ல குடுத்தாகணும் வேற. இல்லன்னா நம்ம பேங்க்ல வச்சுட்டு அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு இருக்கலாம். அப்படி குடுக்க முடியாது. டிஸ்ட்ரிபியூட் வந்துன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா ஒரே நாள்ல நடந்தாகணும். சரிங்களா? அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, நமக்கு குடுத்த மரியாதை ராஜ மரியாதை. பேங்க்ல வந்து கூட்டு போய் உள்ள அவங்க கட்டுக்கட்டா பணம் வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துல மேனேஜர் உட்கார வைக்கிறாரு. சரிங்களா? வெளியில வந்தோனே கூல் ட்ரிங்க்ஸ் தராரு. உங்களுக்கு எந்த மாதிரியான நோட்டு வேணும்னு கேட்கிறாரு. இதுவரைக்கும் அதுக்குள்ளலாம் போய் உட்கார்ந்து நான் அந்த கேஷே பார்த்தது இல்ல. அன்னைக்கு தான் அத பார்க்குறேன். அந்த டெனாமினேஷன் சொல்லும்போது, இந்த டெனாமினேஷன் தான் வேணுமான்னு. ஆமா சார். கண்டிப்பா அந்த மாரி தான் வேணும். ஏன் இவ்வளோ பணம் வாங்குறீங்களா? நான் மொத்தமா குடுத்தேன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்காதானே? இல்ல நீங்க குடுத்துருவீங்க. அது ஸ்பிளிட் அப் ஆயி சின்ன தொகையா ஒருத்தர்ட்ட போகும்போது, அங்க வந்து அது சிக்கலா மாறும். அதனால நீங்க இந்த டெனாமினேஷன்ல குடுத்துருங்க அப்படின்னோனே, ஓகே அந்த டெனாமினேஷன்ல குடுத்துருந்தா 4 பெட்டி வச்சுட்டு எல்லாம் தனித்தனியா அடுக்கிக்கிட்டு கொண்டு போனாங்க. அந்த வாழ்க்கையில அந்த சம்பவங்கள் எல்லாம் நான் பார்க்கும்பொழுது, அது ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில இவ்வளோ பெரிய பணத்தெல்லாம் பார்த்துருக்கிறோமே! அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப மனசுக்குள்ள வந்து என்ன கேட்டீங்கன்னா, அவ்வளோ சந்தோஷம். அது நம்ம பணம் கிடையாது. ஆனா ஒட்டுமொத்தமா ஒரு பணத்த அவ்வளோ பார்க்கணுமா இல்லையா? அப்ப அத கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி குடுக்கும்போது, அதெல்லாம் முடிச்ச பிறகு அந்த டெனாமினேஷனுக்கு பாருங்க. அது கிளியரா என்ன டெனாமினேஷன் போட்டோமோ, அந்த டெனாமினேஷன் படி குடுத்து முடிச்சோனே, ரூ. 1 இல்லன்றது பாருங்க. அந்த கணக்கு டேலி ஆன விஷயம் வந்துன்னா, பெரிய ஆச்சரியம் மத்தவங்க எல்லாருக்குமே. அதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். இந்த காலையில நிகழ்ச்சி ஏன் நான் நடத்திட்டு இருக்கிறேன்? வலுவும் காட்டும் செல்வ சிந்தனைலாம் ஏன் நடத்திட்டு இருக்கிறேன்? இன்னும் நெறைய இடங்கள்ல கூப்பிடுறாங்க. போய் நிகழ்ச்சிகள்லாம் ஏன் நடத்திட்டு இருக்கிறேன்? அப்படின்னு பார்க்கும்போது, ஏதோ இன்னைக்கு ஒரு வருமானம் வரும்ன்றதுக்காக நடத்துறது இல்ல. இந்த பிரபஞ்சத்துக்கு நான் என்ன நிரூபிக்க விரும்புறேன்னா, 1,00,000 பேரை செல்வந்தனாக்கக்கூடிய தகுதியை நான் வளர்த்துக் கொண்டே இருக்கின்றேன்னு நான் பிரபஞ்சத்துக்கு காட்டுறேன். ஏன்னா நான் சொல்றேன் பாருங்க, 1,00,000 பேர் செல்வந்தர் ஆக்கணும்ன்றேன். அப்போ அந்த பிரபஞ்சம் என்னை பார்த்து மறைமுகமாக கேட்கிற கேள்வி, 1,00,000 பேரை நீ செல்வந்தர் ஆக்க போற. ஓகே. அதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குது என்ன? இன்னைக்கு ஆன்மீகத்துல பல பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இறைவனை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆன்மீகம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய தத்துவம் என்ன தெரியுங்களா? இறைத்தன்மையை நீங்கள் தேட வேண்டியதில்லை. அதற்கான தகுதியை வளர்த்துக் கொண்டால் இறைத்தன்மை உங்களை தேடி வரும். ஐயா, என்னுடைய நோக்கம் என்ன என்பதை யாராவது எழுதி வச்சிருக்கீங்களா? என்னுடைய நோக்கம். யாராவது சொல்ல முடியுமா? ஒரு லட்சம் பேரை செல்வந்தராக்குவது ஐயாவோட நோக்கம். அது இலக்கு. நோக்கம் என்ன? பார்த்தா காப்பி வச்சு எழுதுறேன். செல்வந்தராக்குவதற்கு உங்களுக்கு பயிற்சி, முயற்சி இரண்டும் அளிப்பது. நோக்கம் ஐயா, நோக்கம். ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுதுங்கய்யா.
தெரியுதுங்களா? என்னவா இருக்கு நோக்கம்? தெரியுதுங்க ஐயா. உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கான அவரவரின் தகுதி, தனித்தன்மை மொ- மற்றும் சுதந்திரத்தை ஆ, அடைவதற்கான வழிவகுத்தல். அவ்வளவுதான். மொத்தம் 3 விஷயம் தான். அதுல முதல் விஷயம் என்ன? தகுதி. தகுதி. சரிங்களா? அப்ப மக்கள் மகிழ்ச்சியாக வாழணும்னா அதுக்கு செல்வம் வேணும். உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன வேணும்னா செல்வம் வேணும். ஆனா நம்ம இங்க நேரடியா செல்வத்தை கொடுக்கறதா போடல. என்ன போட்டிருக்கோம்னா அவரவருடைய தகுதி. தகுதியை நீங்கள் அடைந்தீர்கள் என்றால் தகுதிக்கானது உங்களுக்கு வந்து தீர வேண்டும். அது பிரபஞ்சத்தினுடைய விதி. நீங்கள் உங்களை நீங்கள் என்னவாக தகுதிப்படுத்திக் கொள்கிறீர்களோ, நாம இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் தகுதின்றது ஒரு எஜுகேஷன் ஆகவோ அல்லது ஒரு குவாலிபிகேஷன் ஆகவோ. அதெல்லாம் இல்ல. பிரபஞ்சத்துல உங்களுக்குன்னு இருக்கிற தகுதி வேற. அந்த தகுதியை நீங்க அடைஞ்சீங்கன்னா அதுக்கு உண்டானது உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். அதுதான். அப்ப தகுதி. நீங்க என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கான தகுதி உங்களுக்கு வேணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அந்த தகுதியை அடையறதுக்கு உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும். அப்பதான் நீங்க அந்த தகுதிக்கு போக முடியும். 3வது, இதெல்லாம் விட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா சுதந்திரம். சரிங்களா? இந்த 3 உங்ககிட்ட இருந்துருச்சுன்னா நீங்க என்ன ஆக முடியும்? மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும். ஐயா, நம்ம இந்த நம்மளுடைய தேசத்துல நிறைய இடங்கள்ல பாக்குறோம். நிறைய இடங்கள்ல நிறைய பேர் பிச்சை எடுத்து பிழைக்கிறாங்களா பாக்குறோம்ல. அடுத்த வேலைக்கு சோத்துக்கு இல்லாம பிச்சை எடுத்து பிழைக்கிறாங்களா? ஏன்? எவ்வளவு கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து நாமெல்லாம் வந்து வாயிலேயே வைக்க முடியாத உணவுகள் எல்லாம் அவங்க திங்குறாங்க. நமக்கு அருவருப்பாவும் கொடுமையாவும் இருக்கிற உணவை அவங்க சாப்பிடுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா இவ்வளவு கஷ்டப்படணுமா? ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டா ஜெயில ஒரு ஆயுள் தண்டனை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 வேளை நல்ல உணவு, எக்ஸலண்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனா பிச்சைக்காரங்க யாரும் அங்க போறதுக்கு தயாரா இல்லை. ஏன்? அவர்கள் அந்த சூழ்நிலையிலே மாட்டிக்கொள்கிறார்கள் ஐயா. அதே வந்து கம்ஃபர்டபுளா நினைக்கிறாங்க. இல்லைங்கய்யா, அவங்களுக்கு நல்ல உணவு கிடைக்கும், இல்ல நல்ல உடை சுதந்திரம் கிடைக்கும், சுதந்திரம் எல்லாமே கிடைக்கும். அதான் எது ஒண்ணு கிடைக்காதுன்னா அவங்களுக்கு அந்த சுதந்திரம் மட்டும் இருக்காது. புரியுதுங்களா? இப்போ நான் உங்களுக்கு கொடுக்கிற இந்த தகவல்கள், தரவுகள் இதெல்லாம் உள்ள போக போக செல்வந்தர் ஆவதற்கான சிந்தனை சுதந்திரம் உங்களிடமிருந்து பிறக்க வேண்டும். ஏற்கனவே இருக்கிற நம்முடைய மெக்கோல கல்வி என்ன பண்ணிருக்குன்னா உங்களை ஒரு பேட்டர்ன்லயே சிந்திக்க வச்சிருக்கு இல்லையா? அதுல இருந்து நீங்க வெளியேறி நீங்கள் உங்களுடைய சிந்தனையை சுதந்திரமாக சிந்திக்க வேண்டும். இந்த பயிற்சி இங்க கொடுக்கிற பயிற்சி எல்லாம் அதுதான். அப்ப இந்த பயிற்சியினுடைய நோக்கமே உங்களை செல்வந்தர் ஆக்குவதற்கான தகுதி என்ன, அதை வளர்த்து விடுறது. உங்களுடைய தனித்தன்மை என்ன, அதை வெளியே கொண்டு வர்றது. அப்புறம் உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் உணர்வது. நீங்க இதுல தேடினீங்கன்னா விக்கிபீடியாலையோ இல்ல விக்கிமீடியா தேடினீங்கன்னா அதுல சில நாடுகள்லாம் வரும். சரிங்களா? அதுல போட்டிருப்பாங்க இந்த நாடு இந்த தேதியில விடுதலை அடைந்ததுன்னு. சரிங்களா? இந்த தேதியில இந்த நாடு சுதந்திரத்தை கொண்டாடுகிறதுன்னு போடுவாங்க. அப்போ சுதந்திரத்திற்கும் விடுதலைக்கும் என்ன வித்தியாசம்? சார், சுதந்திரம் கொடுப்பது விடுதலை பெறுவது. சுதந்திரம் கொடுப்பது விடுதலை பெறுவதா? எனக்கு அப்படின்னு தெரிஞ்சது நாம சொல்ல எப்படி விடுதலை, அப்படின்னா நாம எப்படி நம்ம சுதந்திரத்தை கொண்டாடுறோம்? கொடுப்பதுன்னா நம்ம ஆனதானே அது. விடுதலைக்கும் சுதந்திரத்திற்கும் என்ன வித்தியாசம்? யோசிச்சு பாருங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது விடுதலை பெருநாள், அதே போல சுதந்திர திருநாள். நம்ம ரெண்டுமே சொல்லிக்கிறோம் அதை. ஆனா அது ரெண்டுத்துக்கும் பெரிய விஷயம் இருக்கின்றது.
காந்தி அவர்கள் சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு கொட்டேஷன், மிக முக்கியமான ஒரு மகா வாக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் இல்ல எவன் ஒருவன் அதிகமான சுதந்திரத்தில் இருக்கின்றானோ அதற்கு என்ன பொருள் என்றால், எவன் தன்னை தானே அதிகமான கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்கிறானோ அவன்தான் இந்த உலகத்திலேயே அதிகமான சுதந்திரமான மனிதன். அப்போ சுதந்திரம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாம இருக்கிறதுன்னு நினைக்கிறோம். அது இல்ல சுதந்திரம். இல்ல, எல்லா கட்டுப்பாடுகளையும் தனக்கு தானே விதித்துக் கொள்வது, அதுதான் சுதந்திரம். பிச்சைக்காரன் எப்ப தூங்கணும் அவன் தான் முடிவெடுப்பான், எப்ப திங்கணும் அவன் தான் முடிவெடுப்பான், எப்ப உட்காந்துருக்கணும் அவன் தான் முடிவெடுப்பான். அதுதான் அவங்க விரும்புறாங்க. அப்போ நாம பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போன பிறகு கூட இவ்வளவு கீழ்த்தரமான உணவு மத்தவங்களாம் சாப்பிடவே முடியாதுன்னு கெட்டு போட்டு போற உணவு கூட அவன் எடுத்து திங்கிறான். இல்ல, அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய காரணம் என்னதுங்களா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனதிலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுதந்திரம் தேவைன்னு எதிர்பார்க்கறாங்க. அப்போ நாட்டு மக்களுக்காக இல்ல காந்தி அவர்கள் ஏன் சுதந்திரம் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஒண்ணும் இல்ல, உங்களுக்குள்ளார தேவையான வளர்ச்சிக்கு உங்களுக்கு தேவையான கட்டுப்பாடுகளை நீங்கள் விதித்துக் கொள்வதுதான். கவர்மெண்ட் போட்டா அது லாக்டவுன், சரிங்களா? நீங்கெல்லாம் வெளியே போக முடியலன்னா அது பிரேக் டவுன். ஆனா உங்களை நீங்களே கட்டுப்படுத்திட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க. சில பேர்லாம் தவ வாழ்க்கை வாழ்கிறார்களே, அவங்க எல்லாம் தவத்துல உட்காந்துட்டேன்னா மணிக்கணக்கா, நாள் கணக்கா, மாச கணக்கெல்லாம் இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோமே. அப்ப அதெல்லாம் என்ன லாக்டவுன்ல போட்டாங்களா அவங்கள? இல்லையே, தன்னை தானே கட்டுப்படுத்தி உட்கார்ந்திருப்பது. கிட்டத்தட்ட நீங்கெல்லாம் இந்த செல்வந்தராகிற நிகழ்ச்சிக்கு ஓராண்டு தவ வாழ்க்கை வாழ வேண்டும். நான் இப்ப உங்களுக்கு இதை போதிக்கிறேன்னா கிட்டத்தட்ட அந்த தவ வாழ்க்கையை நான் அந்த லாக்டவுன் டைம்ல ஒரு 2-2.5 வருஷம் வாழ்ந்ததனுடைய விளைவு தான் நான் இப்ப உங்களுக்கு பாடத்திட்டமா வழங்க முடியுது. இன்னைக்கு நான் இப்ப நடத்தும் போது கொஞ்சம் லிபரலா அப்படியே கொஞ்சம் சுதந்திரமா இருக்கிறேன் நானு. ஆனா இது எனக்கு உள்ள போகும்போது எவ்வளவு வலியோட வேதனையோட ஒவ்வொரு நிமிஷமும் போச்சுன்றது அது எனக்கு தான் தெரியும். அன்றைய காலகட்டங்கள் எப்படி கழிந்ததுன்னு எனக்கு தான் தெரியும். நைட்டு ஃபுல்லா தூக்கம் இருக்காது. இல்ல, எங்க அலுவலகத்துல இருக்கிற மிகப்பெரிய டேபிள் மேல விடிய விடிய உட்கார்ந்துருப்பேன். அப்படியே எப்படி புத்தர் ஒரு பொசிஷன்ல உட்காந்துருக்காரோ அந்த மாதிரி விடிய விடிய, அதுக்கு பேரு தியானம்னு சொன்னாலும் சரி, யோகான்னு சொன்னாலும் சரி, தூக்கம் வரல, உட்காந்துட்டு இருந்தேன், விடிய விடிய உட்காந்துட்டு இருந்தேன். எதை சரி பண்றது, எதை சரி பண்றது, எதை சரி பண்றது, நம்ம கிட்ட என்ன கோளாறு இருந்தது. இன்னைக்கு ஏதோ நீங்க இவ்வளவு பேர் வந்துட்டீங்க, நாராயண் சார் இயக்குறாரு, அதனால நான் கொஞ்சம் அப்படியே லிபரலா இருக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லித்தரேன் அப்படிங்கிறதான் தாண்டி சில நாட்கள், சில மாதங்கள் தூக்கம் இல்லாம இருந்த நாட்கள்லாம் உண்டு. அதுலயும் இதுல பெரிய விஷயம் இருந்தீங்களா, உங்களுக்கு எல்லாம் நோக்கத்தை உருவாக்குங்க. என்கிட்ட இருக்கிற நோக்கம் அது சாதாரணமா உருவாகல. 2 வருஷம் நம்மளுடைய தூக்கத்தை தொலைக்க வச்சது அது. ஒரு நோக்கம் ஒரு மனுஷங்கிட்ட உருவாகிறதுக்குள்ள அவனை என்ன பாடுபடுத்துதுன்றத நான் உணர்ந்தேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு பயிற்சி கொடுத்தேன். அது என்னன்னா ட்ரெயின் த ட்ரெயினி. அதாவது பயிற்சியாளர்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்குன்னு ஒரு பயிற்சி கொடுத்தேன். அது எப்படின்னா விடிய காலையில் 4 மணிக்கு. அவங்க எல்லாருமே இன்னைக்கு சொசைட்டில பெரிய பெரிய பயிற்சியாளர்கள், பேர் சொல்ற அளவுக்கு பயிற்சி. ஏற்கனவே அவங்க அப்படிதான் இருந்தாங்க. நம்ம கிட்ட வந்த பிறகு அவங்களுக்கு இந்த நோக்கப்பணி இல்ல இலக்கு காரண காரியெல்லாம் உருவாக்க சொன்ன பாருங்க. அப்ப அவங்களுக்கு மண்டை வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு. செஞ்சு பாருங்கன்னு. பல பேரும் திரும்ப அதே நிலைமைக்கு தான் போனாங்க. சார் வரல சார், வர்றோம், போடுங்க எஃபோர்ட். ஒரு பயிற்சியாளருக்கு அந்த நிலைமை. அப்புறம் போட்டு அவங்களுக்குன்னு ஒண்ணு வெளியில எடுத்த பிறகுதான் இப்ப அவங்க எல்லாம் அப்படியே என்னன்னா, சார் உண்மையாலுமே இந்த ஃபீலே வேறையா இருக்குன்னு. கண்டிப்பா வேறையா இருக்கும். இப்ப இங்க இருக்கிற எல்லார்ட்டையுமே நோக்கப்பணி, இலக்கு, காரண காரியம்லாம் உருவாயிடுச்சா? எல்லாத்தையும் உருவாயிடுச்சா?
சரி, உருவான பிறகு அதை நோக்கி தான் நீங்க போயிட்டு இருக்கீங்களா? அப்புறம் அப்ப உருவாக்கி வச்சுட்டு நான் வேற பக்கம் போறேன்னா எப்படி வருது? கோயம்பேட்டுல பஸ் ஏறி டிக்கெட் வாங்கிட்டு, திருநெல்வேலிக்கு டிக்கெட் வாங்கிட்டு, வேலூர் பஸ்ல ஏறி உட்காந்துட்டா எப்படி செல்லுபடி ஆகும்னு கேக்குறேன். அந்த மாதிரி தான் நீங்க ஒவ்வொரு 10 நாளும் கடந்து போக 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 என்ன பண்ணக்கூடாது? உங்களுடைய நோக்கத்தை நோக்கி நீங்க சீராக செல்வதற்கு உங்களை நீங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும். தயார் நிலையில வச்சுக்கணும் உங்களை. எவ்வளவுக்கு நீங்க தயார் நிலையில ஆகுறீங்களோ அவ்வளவுக்கு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. அதை நீங்க பார்க்கணும். ஏன்னா நீங்க சில பேர் இங்க வந்த பிறகு கேட்கறீங்க, நான் பாக்குறேன். சார் நான் வரும்போது அந்த ஒரு வீடியோ ஓடிட்டு இருந்தது சார், அது என்ன சார், கொஞ்சம் லிங்க் அனுப்பி கொடுங்க சார், அது என்ன சார் திரும்ப காட்டுங்க சார். அப்போ உங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் வேணும்னா நீங்க இன்னொரு 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ முன்னாடி வரணும். அப்புறம் உங்களுக்கு அது தனியா கிடைக்கிறது வேற விஷயம் இல்ல. ஒரு பொருளை நீங்கள் பார்க்கின்ற நேரத்தை பொறுத்து, காலத்தை பொறுத்து, இடத்தை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து அது உங்களுக்குள் சிந்தனைகளை மாற்றிக்கொண்டே இருக்கும். அந்த வகையில தான் நான் எனக்கு திருக்குறளை பார்க்கிறேன். ஒரே குறளை 300 தடவை மீண்டும் மீண்டும் நீங்க படிச்சாலும் அந்த ஒரு குறள் 300 தடவையும் ஒரே சிந்தனையை கொண்டு வருதுதானா? இல்ல. அது சிந்தனை எங்கெங்கயோ கொண்டு போயிட்டு இருக்குது. சரி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பாடத்திட்டம் நம்பிக்கை. அதுல எல்லாருக்கும் தெளிவு பிறந்துருச்சா? ஏன்னா இன்னைக்கு வந்து என்னன்னா எண்ணிக்கைங்கிற ஒரு பாடத்திட்டத்தை முடிக்கிறோம் நம்ம. இதுக்காக நம்ம 2 10 நாள் எடுத்துக்கிட்டோம். இப்ப இதுல நம்ம கிளியர் ஆயிட்டோமா? ஐயா அதுக்கு முன்ன சாரி மன்னிக்கணும். சுதந்திரம் சொல்லுங்க. சொன்னீங்க. விடுதலை சுதந்திரம் சொல்லி ம். சுதந்திரம் என்னன்னு சொல்றீங்க? விடுதலை என்னன்னு சொல்றீங்க? இந்த டெஃபினிஷன். இந்த உலகத்தில் எவன் ஒருவன் தன்னை ம். தானே முழுமையாக கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுகிறானே அதுவே சுதந்திரம்னு சொன்னீங்க ஐயா. ம். விடுதலைக்கு என்னங்க ஐயா? இப்போ அமெரிக்கா சுதந்திர நாடா இல்லையா? ஆமாங்க ஐயா. நாம சுதந்திர நாடா இல்லையா? ஆமாங்க ஐயா. 2 சுதந்திரம் தான். ம். ஆனா அமெரிக்கா விடுதலை பெற்றதா? இல்ல. அவங்க யார்கிட்ட அடிமையா இல்ல. நம்ம அடிமையா இருந்தோம். அப்படி அடிமையா இருந்து அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கினா அது பேர் விடுதலை. ஓகேங்க ஐயா. சரியா? என்ன நான் என்ன பண்ண தன்னைத்தானே நானும் என்ன பண்றேன்? நான் சுதந்திர நாமான நாடுன்னு நான் அறிவிச்சுக்கிறேன். என்ன நான் யார்கிட்ட இருந்து விடுதலை வாங்கல. ஆனா என்னை நான் சுதந்திரமான நாடுன்னு நான் அறிவிச்சுக்கிறேன். ஓகே. சரிங்களா? அதுதான் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் வந்து சுதந்திரமான நாடுன்ற கேட்டகரிக்குள்ள வந்துடுறேன். 1. ம். 2வது அதுக்கடுத்து என்ன பண்ணேன்னா சுதந்திரமான நாடுக்குள்ள நான் வந்துட்டுனா அதுக்கடுத்து ரிபப்ளிக் ம். இல்ல மக்களாட்சி முறையை நான் கொண்டு வரேன். இது எல்லாமே நானே வகுத்துக்கிறேன். புரியுதுல்ல? அடுத்தவன் கிட்ட அடிமையா இருந்து நீங்கள் வாங்குறதுக்கு பேரு விடுதலை. விடுதலை. ஓகேங்க. ம். நன்றி ஐயா. சார் இந்த இல்ல இல்ல. பிரகடனப்படுத்துதல் சொல்றாங்கல்ல சார், ஆ? பிரகடனப்படுத்துதல் அதுனா அப்படின்னா அறிவிக்கிறது. ஓகே ஓகேங்க சார். பிரகடனம்னா அறிவிப்பு. அறிவிக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேங்க சார். அப்போ அமெரிக்கா வந்து நம்மள மாதிரி அடிமையா இல்லை யார்ட்டையும். ஆனா இப்ப அதுவும் ஒரு இண்டிபெண்டன்ஸ் நாடு தான். அதுவும் ஒரு ரிபப்ளிக் நாடு தான். இதெல்லாம் எதுக்குன்னா அந்த கேட்டகரியில கொண்டு வரதுக்கு. தன்னைத்தானே வந்து மக்களோட வச்சு ஒரு அரசா அமைப்பு அமைச்சுக்கிற மாதிரி. காரணம் என்னன்னா அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் பூர்வாங்க குடின்னு அங்க யாரும் கிடையாது. எல்லாம் வந்து வந்தேரிகள் தான். அதனாலதான் நீங்க அமெரிக்கா கொடியில டவுசர் தச்சு போட்டுக்கிட்டா கூட சரி. அங்க அது ஃபேஷன் தான். நம்ம ஊரா இருந்தா அது தேசிய குற்றம். கொண்டு போய் உங்களை ஜெயில வச்சிருவாங்க. ஆனா நீங்க அமெரிக்கா கொடிய டிசைனா செருப்புல கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம் நீங்க. அங்க அது உண்டு. காரணம் என்ன? எல்லாம் வந்தேரிகள்ன்றதுனால எல்லாருக்கும் வந்து என்ன இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, மலேசியால வாழ்ந்தாலும் இந்திய வம்சாவளிகள், சைனா வம்சாவளிகள், ரஷ்ய வம்சாவளிகள்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அங்க இருக்கிறவங்க யாருமே வந்துன்னா அமெரிக்க வம்சாவளின்னு சொல்ற மாதிரியான பூர்வாங்க குடி யாரும் கிடையாது.
எல்லாம் வெளியிலேருந்து வந்தவங்கனால அந்த நாட்டிற்குன்னு உண்டான ஒரு பற்றோ அல்லது அந்த தேசிய கொடிக்கான ஒரு மனசுக்குள்ள ஒரு ஈர்ப்போ இருக்கான்னா ஒன்றும் அவ்வளோ பெருசா டீப்பா இல்லைங்கிறேன் நான். அதனால அந்த கொடியை நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். பனியன் தச்சு போடலாம், டவுசர் தச்சு போடலாம், நீங்க செருப்புல போடலாம், ஷூவில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க உங்க வீட்டு வாசப்படியில கூட பெருசா பிரிண்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அதை மிதிக்கிறோமே, அதை அவமானப்படுத்துறோமேன்ற உணர்வுகள்லாம் உங்களுக்கு கிடையாது. கொடி கொடி தான், அவ்வளவுதான். அதே போலதான் இந்த இடத்துல நாம வந்து என்னன்னா, நாம் வந்து சில உங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்க வேண்டும். என்ன சுதந்திரம்னா, ஏன் உங்களை செல்வந்தர் ஆக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல அதிகமான சுதந்திரத்தன்மை கொண்டவன் ஒரு செல்வந்தன் தான். ஐயா உங்களுடைய சிந்தனையில ஒண்ணு உதிக்குது, அதை செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஒரு செல்வந்தனால தான் முடியும். அப்போ அந்த சிந்தனைக்கான சுதந்திரம், பேசுவதற்கான சுதந்திரம், எழுதுவதற்கான சுதந்திரம், செயல்படுவதற்கான சுதந்திரம், இப்படி ஒவ்வொன்றதுக்கும் சுதந்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு செல்வந்தனால தான் அதிகப்படியான சுதந்திரத்தை வெளிப்படுத்த முடியும். அதுக்காக தான் நம்ம இங்க செல்வந்தனாகணும் சொல்றோம். நீங்க ஆர்னு 3 ஆர் கொண்ட ஒரு படம் பார்த்திருப்பீங்க, பாத்தீங்களா? அப்போ 2 பேருமே தாய் நாட்டுக்காக தான் போராடுறாங்க. ஆனா போராடக்கூடிய விதம் வித்தியாசமானது. புரியுதுங்களா? அதுல 2வது ஆள் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து மனசுக்குள்ள வச்சிருந்தது, எப்படியாவது பிரிட்டிஷ் காலடியில் இருக்கக்கூடிய அவங்க காலடி கீழே இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஆயுத கிடங்கை நம்ம பட்டிட்டோம்னா ஆயுதங்களை நம்ம மக்களுக்கு சப்ளை பண்ணி அவங்க கூட போராடி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவனுக்கு சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வரான். அந்த ஆயுத கிடங்குக்கான அந்த முதன்மை அதிகாரியாவும் மாறுறான். பாக்குறீங்கல்ல அந்த படத்துல. ஆனா அதே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாட்டுக்காக போராடுறவன் அவனை அடிச்சு அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கும்போது அவன் பாடுற ஒரு பாடல் இருக்கு பாருங்க, அந்த பாடல் ஏற்படுத்தின புரட்சி அங்க இருக்கிற வேலியெல்லாம் பிச்சு போட்டு மக்கள் எல்லாம் தூக்கி தும்சம் பண்றாங்க. அப்பதான் அவன் பாக்குறான், அப்போ ஒரு பெரிய புரட்சியை நாம வந்து ஒரு ஆயுத கிடங்கு வச்சுதான் உருவாக்கணும்ன்ற அவசியம் இல்லை, ஒரே ஒரு பாட்டு கூட போதும் போல இருக்குது அப்படின்னு. ஒரு பாட்டு வந்ததுனால மக்களுக்குள்ள அந்த எழுச்சியை கொண்டு வர முடியும் போல இருக்குதானே. அந்த மாதிரி இன்னைக்கு செல்வந்தர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பணத்தை கொண்டுதான் ஆக முடியும் அப்படின்னு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வச்சிருக்கவங்க அதை கொண்டு ஆகட்டும், தப்பு கிடையாது. ஆனா நான் சொல்ல வருது உங்களுக்கு சரிங்களா, 2 செல்வம், ஒன்று பொருட்செல்வம், இன்று அருட்செல்வம், 2த்தையுமே நீங்க அடையணும். சரிங்களா? ஏனென்றால் இந்த சுதந்திரம் இருக்கு பாருங்க, இந்த சுதந்திரம் எந்த அளவுக்கு நன்மையை தருமோ அதே அளவுக்கோ இல்ல அதை விட கூடுதலாகவோ தீமை தருவதற்கான வாய்ப்பும் உண்டு. புரியுதுங்களா? என்ன காரணம்னா இப்ப சுதந்திரம் போது நீங்க என்ன பண்ண போறீங்க, எந்த கட்டுப்பாடுமே இல்லாம செயல்படுத்த போறீங்க. அப்போ ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது ஒரு நல்லவன் கிட்ட கிடைச்சதுன்னா அவன் சுதந்திரமான மனிதனா இருந்தான்னா அவன் நல்லது குறித்து நிறைய சிந்திப்பான். அதே ஒரு தீயவன் கிட்ட கிடைச்சதுன்னா அந்த தீயவன் என்ன பண்ணுவான், தீயது குறித்து அதிகமா சிந்திப்பான். அதனால பல பேர் நம்ம பாக்குறது என்னன்னா பணம் வந்துட்டா அவன் கெட்டவனா மாறிடான்னு. இல்லை, பணம் வந்து விட்டால் தீயவன் சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிக்கின்றான், அவ்வளவுதான். அப்ப அவனால தீயதை ரொம்ப எளிமையா செய்ய முடியுது, ரொம்ப எளிமையா அதை செயல்படுத்த முடியுது. அதுதான் நம்ம கணக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி அவனால அதை செயல்படுத்த முடியல, மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தான். இன்னைக்கு பல பேர் பாருங்க சினி ஃபீல்டுக்கு போறாங்க, எப்படி எப்படியோ ரொம்ப முயற்சி பண்றாங்க, முயற்சி பண்ணி உள்ள போறாங்க, அவங்க வந்து அங்க தன்னை ஒரு தகுதிப்படுத்துறாங்க, எல்லாம் பண்ண பிறகு பணம் வர ஆரம்பிச்ச பிறகு சரிங்களா, அப்படியே ஒரு என்ன சொல்லுதுன்னா சுகபோக வாழ்க்கையில திளைக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி திளைத்து 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 காப்பாற்ற முடியாம போற ஸ்டேஜ் வரும்போது தான் ஐயோ அம்மான்னு கதறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 வயசுல யோகா பண்ண ஆரம்பிச்ச சிவகுமார் அவர்கள் இன்னைக்கும் பண்ணிட்டே இருக்கிறாரு. நடிகர் சிவகுமார் அவர்கள். அப்ப எல்லா நடிகருமே அப்படி தன்னை வந்து கட்டுப்படுத்தி வச்சுக்காங்கன்னா இல்ல. பல பேர் சினிமாக்குள்ள போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னே உடனே குடி 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 என்னென்ன போத வஸ்துக்கள் இருக்குதோ அத்தனையும் இறங்கிறாங்க. ஏன்னா
அந்த பணம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை சுதந்திரமான செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு தருது. பணம் ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு தருது. நல்லது நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் அதை சுதந்திரமா செய்யலாம். கெட்டது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களும் சுதந்திரமா செய்யலாம். அப்போ அது ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுக்கும். எது? பணம். செல்வம்ன்றது ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுக்கும். அப்படி கொடுக்கணுன்றதுக்காக தான் உங்களெல்லாம் வச்சு நம்ம பயிற்சி பண்றோம். அப்ப நீங்க அந்த இடத்துல இருந்து நீங்க டைவர்ட் ஆகி போயிடக்கூடாது. இன்னும் பல பேரும் நோக்க பணி இலக்கு உருவாக்கல. எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் வேற வழி இல்லாம நான் பாடம் நடத்திட்டு தான் இருக்கிறேன். நான் அது ஒரு கட்டத்துல வச்சிருந்தேன். எப்படின்னா, இதை நீங்க முடிக்கலன்னா நீங்க அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடாதுன்னு. அப்படி வராம போனவங்க ஆயிரக்கணக்கான பேர் இந்த கிளாஸை விட்டே போனவங்க தான். இன்னும் வரல அவங்களாம். ஏன்னா இன்னமும் அவங்களால உருவாக்க முடியல. இங்க இது பட்ட மாதிரி வச்சு இல்ல எப்படி வந்து ஒரு நெருப்புல போட்டு இரும்பு அடிக்கிறோமோ, அந்த இரும்பு பட்டையில அதை அடிச்சு வளர்க்குறாங்களோ அங்கதான் அதை வளைக்க முடியும். அங்கேயே முடியலன்னா அவங்க தனியா போய் எப்படி வளைக்க முடியும்? முடியாது. இது ஒரு பட்டை மாதிரி போடுறோம். வாங்க இங்க வாங்க இருங்க, உங்களை எப்படியாவது வளைச்சிருவோம், எப்படியாவது நோக்கத்தை உருவாக்கிடுவோன்னு. இல்ல நான் உருவாக்கிட்டு வரேன்னு போறாங்க. அப்புறம் வரதில்லை. சரி, அதை பத்தி நான் இப்ப கவலையும் படுறதில்லை. இப்ப அவ்வளவுதான். அதனால இப்ப என்ன பண்ணிட்டோம்னா, அந்த நோக்க பண்ணி இலக்கு உருவாக்கிடுங்கன்னு உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்தடுத்து நோக்கி நான் இப்ப போயிட்டு இருக்கேன். அப்ப அதை உருவாக்கிட்டீங்கன்னா நீங்க அதை நோக்கி பர்ஃபெக்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா திரும்ப நீங்க அங்க டைவர்ட் ஆகி அடுதா இது அற்புதமா இருக்குது, இது சூப்பரா இருக்குது, இந்த பக்கம் நல்லா இருக்குது, அந்த பக்கம் நல்லா இருக்குதுன்னு நீங்க திரும்ப டைவர்ட் ஆகிட்டே தான் இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய ஒரு புது வீடியோ உங்களை ஈர்க்கத்தான் செய்யும். அடுடா இது பிரமாதமா இருக்குதே சார், அதை கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்க. சார் நேத்து போட்டீங்களா, அது இன்னும் பிரமாதம் சார், அதை கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்க. எல்லாத்தையும் அமுச்சு வச்சு கடைசியா உங்களுடைய மொபைல்ல ஹேங் ஆகி நிற்கும் ஒரு நாள். ஏன்னா பூரா நல்லதும் இருக்குது இப்போ உங்க மொபைல்ல. ஆனா எல்லா நல்லதும் வந்து நீங்க உங்களுடைய நோக்கத்தை நோக்கி அது டிராவல் பண்ண வைக்குதான்னு தான் நீங்க பார்க்கணும். வைக்குதா? நீங்க உங்களுடைய நோக்கத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் அடி எடுத்து வைக்கிறீங்களா? அந்த மன திருப்தி, அந்த மன நிம்மதி வந்தாதான் உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஒவ்வொரு நாளும் சரிங்களா, நான் இன்னைக்கு நைட்டு படுக்கிறேன்னா என்னுடைய நோக்கத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சுட்டேன்பா, இன்னொரு அடி எடுத்து வச்சுட்டேன்பா. நான் என் நோக்கத்தை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு இல்லை என்னைக்காவது நான் ஒரு நாள் அடைஞ்சிருவேன். பல பேர் தன்னுடைய ஊர்ல இருந்து 100 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய திருப்பதிக்கு, பழனிக்கெல்லாம் நடந்து போறாங்க. சரிங்களா, அது 5 நாள் ஆகுது, 20 நாள் ஆகுது, 1 மாசம் ஆகுது, 2 மாசம் ஆகுது. ஆனாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் என்னங்களா, வீட்டுல இருந்து கிளம்புல இருந்து நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நான் எங்க போய் முடிக்கணும்னு நினைக்கிறேனோ அதை நோக்கி போயிட்டு இருக்கிறேன்றதுதான். உங்களுக்குள்ளரே அந்த உணர்வு வரணும். இந்த பயிற்சி ஒவ்வொரு நாள் முடியும் போதும் நான் என்னுடைய நோக்கத்தை நோக்கி தான் அடி எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன், அதை நோக்கித்தான் இந்த பயிற்சி சென்று கொண்டிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க அதை அடைய முடியும். இல்லைன்னா எங்கெங்கெல்லாம் அழகா இருக்குதோ அதை பார்த்துட்டு நீங்க செல்ஃபி எடுக்கிற நபர் மாதிரி அங்கங்க பார்த்து நீங்க செல்ஃபி எடுத்துட்டே வரலாமே தவிர கடைசியா எங்க போகணுமோ அங்க போறதை மறந்துடுவீங்க நீங்க. அதனால இங்க இருக்கிறவங்க எல்லாம் கவனமா கேளுங்க. நாம் 20 வயதில் இருக்கிறோமா? தாண்டி விட்டோம். 30 வயதில் இருக்கிறோமா? தாண்டி விட்டோம். 40 வயதில் இருக்கிறோமா? தாண்டி விட்டோம். இப்ப இங்க இருக்கிறதுலயே வயசு ரொம்ப கம்மியான ஆள் நான் தான் நினைக்கிறேன். அதுக்காக நான் வந்து உங்களை வயசெல்லாம் சொல்லி பயமுறுத்த வரல. உங்களால எந்த வயசுலயும் முடியும். ஆனா அதற்காக நாம் என்ன பண்ணக்கூடாது, இன்னமும் இருக்கிற காலத்தை வீண் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஆப்பிகண்ணன் சார் யோசிக்கிறாரு. வீண் பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு 1 மணி நேரத்தை வீண் பண்ணிட்டீங்களே சார். இல்ல சார், இன்னைக்கு வகுப்புல எனக்காக எடுத்துட்டீங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வேதனை. உங்களுக்காக தான் எடுக்கல, இது எல்லாத்துக்காக தான் எடுத்து, உங்களுக்காக மட்டும் எடுக்கல. இல்ல சார், நான் எடுத்துக்கிறது அதான் சார். சரிங்களா, அதாவது யாராவது ஒரு ஆள் வேணும் இல்லையா, அந்த இடத்துல உங்களை எடுத்துக்கிட்டு நான் உங்களை வச்சு நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன். அவ்வளவுதான். எல்லாம் நன்மைக்கே. அதாவது உபதேசத்தை வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து அர்ஜுனனுக்கு தான் சொன்னாரு. ஆனா அந்த உபதேசம் எல்லாருக்குமானதான். அது அர்ஜுனன் கொடுத்துப்பா, நமக்கு என்ன, நம்ம போயிட்டு இருக்கலாமா? இல்ல,
அந்த கண்டிப்பாங்க மாதிரி ஐயா. நான் வந்து இங்க ஹாப்பி ஃபைனான்ஸரை ஒரு துருப்புச்சீட்டா எடுத்துக்கிறேன் நான். சரிங்களா? அதை எடுத்து நான் அதை வச்சு எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். சரி, ஓகே. இப்ப நமக்கு நம்பிக்கைங்கிறதுல தெளிவு வந்துச்சா? அதில் நீங்க கிளியர் ஆயிட்டீங்களா? இன்னைக்கு எண்ணிக்கைங்கிற 10 நாள் 20 நாள் முடிய போகுது. இதுல கிளியர் ஆயாச்சா? மேஜர் நாராயண் சார் லைன்ல இருக்கீங்களா? ஓகே சார், ஓகே சார், ஓகே. இல்ல, ஏன்னா இங்க டெய்லி கிளாஸ்க்கு வரவங்களுக்கே பாதி புரியாம பாவம் இருக்கிறாங்க. நீங்க அப்பப்ப சீப் கெஸ்ட் மாதிரி வந்து போறதுனால உங்களுக்கு புரியுதா புரியலையா எனக்கு தெரியல. கேட்டுட்டு இருக்கீங்க. நன்றி, நன்றிங்கய்யா. சரி, இப்ப எல்லாருக்குமே வந்து என்னன்னா நம்பிக்கை கிளியர் ஆயிடுச்சா? அடுத்தது இப்ப இன்னைக்கு என்னைக்கு கிளியர் ஆயிருக்கணும்? கிளியர் ஆயாச்சா? எண்ணிக்கை தான் சார் இன்னும் கொஞ்சம் ஒன்றும் அந்த அளவுக்கு நம்பிக்கை நம்மளுக்கு புரிஞ்ச அளவுக்கு எண்ணிக்கை அந்த அளவுக்கு எனக்கு கிளியர் இல்லை சார். நான் அப்ப இன்னும் 10 நாள் தேவைப்படுதா? இல்ல. கண்டிப்பா சார், கண்டிப்பா கண்டிப்பா. சிறப்பு. அன்பு செல்வன் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி நம்பிக்கைன்றது காமன் ஃபேக்டரா இருக்கிறதுனால அதை வந்து கொஞ்சம், அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, அதை பொருத்தி பார்க்கவும் முடியுது. இந்த எண்ணிக்கைன்ற விஷயத்துல நீங்க 20 நாள் பயிற்சி வகுப்பு எடுத்தோம், அதை ஒரு நம்பரை பற்றுங்க, அந்த மாதிரி ஒன்றுத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ரொம்ப வந்து ஒரு குழப்ப நிலையிலாவே இருக்குது ஐயா. அதாவது கேள்வி கேட்க முடியாத குழப்ப நிலை. இது வந்து கொஞ்சம் வாழ்க்கை ரொம்ப காலம் கொஞ்ச நாள் நாங்க பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் கவனித்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் தென்படும் நான் நினைக்கிறேன். என்னுடைய சிற்றறிவு கேட்டின வரையிலும் எண்ணிக்கையில இன்னும் நான் வந்து அந்த அளவுக்கு கிளியரும் ஆகல, ஒன்றியும் செயல்படலை அதுல. ஆனா அப்பப்போ ஏதோ ஒரு நம்பர் வேலை செய்யுது, இல்லை நம்ம நினைச்ச மாதிரி இதெல்லாம் நடக்குது அப்படின்றத அதை நோட் பண்ண முடியுது. பட் இன்னும் அதை பற்றி கரெக்டா அது கூடயே செயல்படணும் அந்த மாதிரி இல்லை. இது வந்து நம்பர்ஸ், அந்த உங்களுக்கு தேவையான நம்பரை தேர்ந்தெடுங்க, அதையே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அது போட்டு அடிக்கும் துவைக்கும் அப்படின்ற போதெல்லாம் கொஞ்சம் பயமாவும் இருக்கு. பிளஸ் வந்து எல்லாம் வந்து இந்த எண்ணிக்கைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்றதே இவ்வளவு டீப்பா போகும்போது ஆக்சுவலி ஏன் இது சென்டரா இருக்கு, நம்பிக்கைக்கும் இயற்கைக்கும் சென்டரா எண்ணிக்கை ஏன் இருக்குன்றதே ரொம்ப எங்களுக்கு ஒரு வியப்பா இருக்கு ஐயா. இது இன்னும் நிறைய நாள் தேவைப்படும் என்னுடைய சிற்றறிவுக்கு இன்னும் புரிதல் ஏற்படுறதுக்கு. பட் தொடர்ந்து போங்க. இது வந்து இடையில நீங்க கேள்வி கேளுங்கன்னும் போது எதுனாலும் நான் கேட்டதே இல்லை. கடைசி நாள் கேட்டுக்கலாம், ஏன்னா கடைசி வரல போனதுக்கு அப்புறமாவது நமக்கு புரியுதா அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணோம். பட் இப்பவுமே இந்த எண்ணிக்கை இவ்வளவு இருக்குன்றதே தெரிஞ்சுக்கிறதே இப்பதான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஸோ அதனால இதுக்கு புரிதல் ஏற்படுறதுக்கு எனக்கு இன்னும் நிறைய காலம் எடுத்துக்கு ஐயா. சரி, நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய அந்த 2 வார்த்தையை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். நான் என் வார்த்தையை முடிச்சிடுறேன். உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லி நம்ம இன்னைக்கு பயிற்சி முடிச்சுக்கலாம். அதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ, உங்க வாழ்க்கையில் நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்களோ, சரிங்களா, அதுக்கு முதல் தேவை எதுன்னா நம்பிக்கை. ஓகேங்களா? அதை எவ்வளவு தூரம் நீங்க ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு ஒரு அந்த நம்பிக்கை சார்ந்த வாழ்க்கையை தரும். அது ஒண்ணு. ரெண்டாவது, அதை இன்னும் கூட நாம வந்து பர்ஃபெக்டா டிசைன் பண்ணணும்னா அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு தருவது எண்ணிக்கை. இப்போ ஒரு மேஸ்திரி கிட்ட சொன்னீங்கன்னாலும் வீடு கட்டுவாரு, ஒரு இன்ஜினியர் கிட்ட சொன்னாலும் வீடு கட்டுவாரு. 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இன்ஜினியருடைய அந்த ஒவ்வொரு அளவீடு தான், சரிங்களா. மேஸ்திரியை பொறுத்த வரைக்கும் மேஸ்திரி வீட்டுக்குண்டான அளவு சொல்லுவாரே தவிர அவரால் ப்ளூ பிரிண்ட் போட முடியாது. ப்ளூ பிரிண்ட் இன்ஜினியரால தான் வடிவமைக்க முடியும். அந்த மாதிரி இன்னைக்கு நல்லா பில்டிங் கட்டக்கூடிய மேஸ்திரி கூட என்ன பண்ணுவான்னா ஒரு இன்ஜினியரை வச்சு ப்ளூ பிரிண்ட் போட்டுக்கிட்டு அதுபடி அவங்க கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அவங்களால ப்ளூ பிரிண்ட் உருவாக்க முடியாது. அந்த மாதிரி நீங்க நம்பிக்கையை வச்சுக்கிட்டு ஒரு செயலை செஞ்சு நீங்க வெற்றி அடைய முடியும். ஆனா அந்த நம்பிக்கைக்கு உண்டான ப்ளூ பிரிண்ட் இருக்கு பாருங்க, அது எண்ணிக்கையால தான் தர முடியும். அதுக்காக தான் நம்ம எண்ணிக்கைங்கிற பாடத்திட்டத்தில் நடத்துறோம். சரி, அதெல்லாம் விடுங்க. அப்போ இந்த உலகத்துல மனிதன் செய்யக்கூடிய செயல்பாடுகளிலே மிக உச்சபட்சமான செயல்பாடு என்றால் அவனுடைய உச்சபட்சமான நம்பிக்கை எதுல இருக்குதோ அதுதான் உச்சபட்சமான செயல்பாடு. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், சரிங்களா, எப்ப நம்பிக்கை கூட எண்ணிக்கை கலந்து விடுகிறதோ
அப்ப அது இந்த உலகத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் திங்கா மாறிடுது. நம்பிக்கை மட்டும் செயல்பட்டா அது வேற விஷயம். அது கூட எண்ணிக்கையும் கலந்துட்டுச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அது மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராடக்ட் ஆகவோ, இல்ல மோஸ்ட் பவர்ஃபுல் திங்காவோ, இல்ல மோஸ்ட் பவர்ஃபுல் ஐடியாவோ எதுவானாலும் அது மாறிடும். அது அவ்வளவு சீக்கிரம் மனிதனால் அழிக்க முடியுமா, காணாம போக வைக்க முடியுமா, வேற ஏதாவது மாற்ற முடியுமான்னு முடியாது. இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் சொல்ல வர்றது என்னன்னா, பணம் அப்படின்னா அதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மத்தவங்க எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் வேற. நீங்க என்ன சொல்லணும்னா, பணம் என்பது மனிதனுடைய நம்பிக்கையில் பிறந்தது. சரிங்களா? பணம் என்பது மனிதனுடைய நம்பிக்கையில் பிறந்தது. ஆனால் அந்த நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த பணம் வளரவில்லை. அந்த நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த பணம் செயல்படவில்லை. அப்ப அது கூட என்ன கலந்திருக்கு அப்படின்னா, பணத்துல எண்ணிக்கையும் கலந்த காரணத்தினால்தான் அது வளர்ந்தது, செயல்படுகிறது. அச்சடிக்கப்பட்ட நம்பிக்கை அதானே சார்? அச்சடிக்கப்பட்ட நம்பிக்கை. ம். அச்சடிக்கப்பட்ட நம்பிக்கை நம்ம சொல்றோம். அது வந்து என்னன்னா, ஆஹ், அதாவது நம்பிக்கைங்கிற பாடத்திட்டத்துல நம்ம பணத்தை வந்து நம்பிக்கையோட கொண்டு வரோம். அதோட அங்க முடிஞ்சு போயிடுச்சானா இல்ல. இப்ப இந்த எண்ணிக்கைங்கிற பாடத்திட்டம் முடியும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நாணயம் என்றால் 2 பக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி பணத்தினுடைய ஒரு பக்கம் நம்பிக்கை, மறுபக்கம் எண்ணிக்கை. அப்ப பணம்ன்றதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மனிதனுடைய நம்பிக்கை இருக்குது ஒண்ணு. வேற என்ன இருக்குன்னா, இந்த உலகத்தை இயக்கக்கூடிய எண்ணிக்கை இருக்கின்றது அதுல. அவ்வளவுதான். அதனால இந்த உலகத்துல நம்பிக்கையும் எண்ணிக்கையும் சேர்ந்து விட்டால் அதை மனித சக்தியால் கூட மீண்டும் நகர்த்த முடியாது, தகர்க்க முடியாது, இயக்க முடியாது. அதுதான் நம்மளை இயக்கும். அதனாலதான் பல பேரை பணம் இயக்குகிறது. காரணம் என்னன்னா, மனித சக்தியான நம்பிக்கையும் உலக சக்தியான எண்ணிக்கையும் சேர்ந்துருச்சுன்னா அது மோஸ்ட் பவர்ஃபுல் ஒன்னான மாறிடும். ஐயா, அந்த பணம் என்பது மனிதனின் நம்பிக்கையில் பிறந்தது. அந்த டேர்ம் கொஞ்சம் திரும்ப ரிப்பீட் பண்ண முடியும்? எப்படிங்க ஐயா பணம் என்பது? நம்பிக்கையில் பிறந்ததுன்னு சொன்னீங்களே, அதுக்கப்புறம் அது எண்ணிக்கை பணம் என்பது சரில மனித சக்தியின் நம்பிக்கையில் பிறந்தது. ஆனால் அது சரில இயங்குவதோ வளர்வதோ வெறும் நம்பிக்கையில் இருந்து அல்ல, எண்ணிக்கையும் கலந்ததுதான் அதனுடைய வளர்ச்சி செயல்பாடு. அது பிறந்ததுக்கு வேணா நம்பிக்கை காரணமாக இருக்கலாம். ஆனால் அது இயங்குவதற்கும் வளர்வதற்கும் காரணமாக இருப்பது நம்பிக்கை மட்டும் இல்ல, நம்பிக்கையோடு சேர்ந்த எண்ணிக்கையும். டாபிக் என்னன்னு சார்? இங்க கலந்துக்கிறவங்கள சரிங்களா, யாரு மாதிரி வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க இந்த கிளாஸ்க்கு வரும்போது? சார் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது ஆசை சார். அது இல்லை, ஓகே சார். இப்போ இங்க இருக்கிறவங்க ஏற்கனவே கலந்துக்கிறாங்க இல்லையா? இப்போ நான் காலையில சொல்றேன், இந்த கண்டிஷன்லாம் பொருத்தி நிறைய பேர் வராங்கல்ல, அவங்கள மாதிரி யார மாதிரி நீங்க ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல சார், நான் என்ன மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் யார மாதிரி ஆக விரும்புறது இல்ல, இல்ல. நான் சொல்ல நீங்க மொத்த கேரக்டரும் சொல்றீங்க. நான் அதை சொல்ல கலந்துக்கிறத மட்டும். புரியல சார். இப்போ அருணகிரி ஐயா மாதிரி நீங்களும் ஈஸியா காலையிலேயே சீக்கிரம் வந்துட்டா நல்லா இருக்குமா இல்லையா? கண்டிப்பாங்க சார். அப்போ நமக்கு உதாரணத்துக்கு ஒரு ஆள் இருக்காரு, அருணகிரி ஐயா மாதிரி வரணும்னு. கண்டிப்பாங்க. அந்த மாதிரி நீங்க உதாரணமா மாறணும். கண்டிப்பா. மத்தவங்க பார்த்துட்டு நாம ஆப்பிக்கரன் மாதிரி உள்ள வரணும்னு சொல்ற இடத்துக்கு நீங்க வரணும். கண்டிப்பா சார். புரியுதுங்களா? எஸ் சார். அந்த இடத்துக்கு வாங்க, உங்களால முடியும். ப்ளீஸ் சார். இல்ல, ஏன்னா நீங்க வந்து உங்களுடைய மோஸ்ட் பவரை வந்து இன்னும் பயன்படுத்தணும். நல்லா பாருங்க, உங்களை சுத்தி ஒரு பக்கம் ஏழுமலை ஐயா இருக்காங்க, ஒரு பக்கம் கௌதமன் ஐயா இருக்காங்க, ஒரு பக்கம் கலைச்செல்வன் ஐயா இருக்காங்க, ஒரு பக்கம் மில்டன் ராஜசேகர் ஐயா இருக்காங்க. இவங்க எல்லாரோட உங்களுக்கு வயசு கம்மி. கண்டிப்பாங்க சார். புரியுதுங்களா? அப்போ அவங்களுடைய சக்தி அவங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்களோ அதை விட உங்களுடைய சக்தி நீங்க அதிகமா பயன்படுத்த முடியும். அதனால நீங்க சேர்ந்து அவங்க கூடவே ஈக்குவலா ஓடக்கூடாது, நீங்க அவங்கள விட அதிகமா ஓடணும். நீங்க சிவபாலன் ஐயா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே கேட்டகரியில் இருக்கக்கூடிய வேலுமதன் சார், அன்பு செல்வன் சார், நீங்க எல்லாம் வந்து மோஸ்ட் ஃபார்வர்ட் நீங்க வந்து வெளிப்படுத்தணும். நாம நம்ம கூட இருக்கிற கூட்டத்தோடவே சேர்ந்து அவங்களோடவே நம்ம போகக்கூடாது, நம்ம அதுக்கு மேல வரணும்.
அதனால மற்றவங்களாம் தவறா நினைச்சுக்க வேண்டாம். இல்ல நான் சில பேர் கீழே தள்ளிட்டேன், சில பேர் மட்டும் மேலே வச்சு பேசுறேன்னு மட்டும் நினைச்சிருவேன்னா எல்லாருமே வரணும். ஆனா நான் சொல்றது என்னன்னா, நம்ம கிட்ட இவ்வளவு சக்தி இருக்கும்போது அதை ஏன் நம்ம பயன்படுத்தாம இருக்கிறோம்? பைபிள்ல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாசகம் சரில, அடுத்தவர்களுக்கு உதவுவதற்கான ஆற்றல் படைத்த நீ அந்த ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தவில்லை என்றால், அதாவது அடுத்தவனுக்கு உதவக்கூடிய திராணி இருந்தும் அதை நீ பயன்படுத்தவில்லை என்றால் அது மிக மோசமான விளைவை தரும். புரியுதுங்களா? இந்த காரு பஸ்ஸுக்கெல்லாம் காத்தடிக்கிறாங்க பாருங்க, அந்த ஏர் பம்ப்ல கொண்டு போய் நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் சைக்கிள் நிறுத்தினேன். நான் காத்தடிச்சிருமா கேட்டேன். அவர் சொன்ன வார்த்தை, சார் இது பவர் கொஞ்சம் அதிகம் இல்ல, சைக்கிள்ல ஏத்தனோன்னு வெடிச்சிடும் சார் அப்படின்னு. இல்ல சார் நான் பாத்துக்கிறேன்னு எடுத்து இப்படி வச்சதுதான் நான் மாறணும் சத்தம். என்னங்க அதுக்குள்ள வெடிச்சிருச்சு? நான் தான் முதல்ல சொன்னேன் இல்லைங்க, அதனுடைய ப்ரெஷர் அதிகம், அதனுடைய வெயிட் அதிகம் அப்படின்னு. சரி நானா அப்படி உப்பத்துக்குள்ள எடுத்துலாம் நினைச்சேங்க அப்படின்னு. இதெல்லாம் வாழ்க்கையில எனக்கு பாடம். அது அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள அவ்வளவு பவர் உள்ள ஏறி வெடிச்சிருச்சுங்க. அப்போ நமக்கு பாக்குறதுக்கு எல்லாம் வெளியில பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது. சில நம்மளுடைய சக்தியை நம்ம எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த ஆற்றல். அப்போ அடுத்தவனுக்கு உதவுவதற்கான அந்த பைபிள் வாசகம் இருக்கு பாருங்க. நான் அந்த வாசகத்தை ரொம்ப ரசிச்ச வாசகம் என்ன, திராணி இருக்கும் பொழுது இல்ல, அடுத்தவனுக்கு உதவுவதற்கான திராணி இருக்கும் பொழுது அதை வெளிப்படுத்தவில்லை என்றால் அது மிகப்பெரிய ஆபத்தை தரும்ன்றது. அப்ப அந்த திராணிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அது நம்முடைய சக்தியே ஆற்றலை குறிக்கின்றது இல்ல. எங்கேயாவது நம்ம அடிமை கட்டு கிடக்கிறோம், சர்வாதிகாரமா இயங்கிட்டு இருக்காங்கன்னா அப்ப கேட்பாங்க, ஏன் அவங்களெல்லாம் எதிர்க்கிறதுக்கான திராணி இல்லையா அவங்க கிட்ட? சரி ஓகே. அதனால அந்த முதல் பாடத்தை என்னவென்றால் நம்பிக்கை. அப்ப பணம் என்பது நம்பிக்கையை வைத்துக் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது, ரெண்டாவது எண்ணிக்கையை வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால நீங்க எத்தனை கோடி ரூபாய் வரணும்னு பிளான் பண்றீங்க, இல்ல எப்படி அந்த பணம் வரணும்னு பிளான் பண்றீங்களோ அந்த இடத்துல நம்பிக்கை வேலை செய்தான்னு பாருங்க, எண்ணிக்கை வேலை செய்தான்னு பாருங்க. இது ரெண்டும் தான் ஃபண்டமெண்டல் பேஸ். இதை நீங்க புரிஞ்சிக்காம சரிங்களா, அந்த தொழில் டெவலப் ஆடும், இந்த தொழில் டெவலப் ஆடும், இது இப்படி ஆடும், அது அப்படி ஆடுன்னு வெறுமனே வந்து என்னன்னா வேருக்கு மேல இருக்கிற மரத்தை பார்த்துட்டு சில பேர் அற்புதம்ன்றாங்களே அந்த மாதிரி இல்லாம வேரோடு சேர்ந்து பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். உலகமே எதிர்த்தாலும் சரி, உங்களுக்கு நம்பிக்கையும் எண்ணிக்கையும் புரிஞ்சிருச்சுன்னா உங்களை இந்த உலகத்தால கூட அசைக்க முடியாது. அந்த நிலைமைக்கு நீங்க வரணும்ன்ற நான். ஏன்னா அந்த நிலைமைக்கு நீங்க வந்தாதான் இந்த பிரபஞ்சம் ஒரு புது விஷயத்தை உங்ககிட்ட இருந்து உற்பத்தி பண்ண முடியும். உலகமே அசைத்தால் கூட உங்களால் அசைய முடியாத நிலைக்கு நீங்க வந்தீங்கன்னா அப்போ இந்த உலகமே பார்க்காத ஒரு புதிய விஷயத்தை இந்த பிரபஞ்சம் உங்களிடமிருந்து துவங்கும். ரைட் சகோதரர்கள் பறக்கிறதுக்கான விமானம் கண்டுபிடிக்கணும் போது அவங்க அப்பா சொன்ன விஷயம், அது இயற்கைக்கு எதிரானது தம்பி, அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னாரு. அது பாவம் சரிங்களா, நீங்க வந்து இயற்கைக்கு எதிராக சிந்திக்கிறீங்கன்றாரு அவரு. அப்போ அந்த காலகட்டத்தில் அதை சொல்லும் போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அது இயற்கைக்கு எதிரான சிந்தனையா தான் தெரியும். அதனாலதான் உலகம் உருண்டுன்னு சொன்னவரை கல்லால் அடிச்சு கொண்டோம் நம்ம. ஏன்னா அவர் சொன்ன அந்த கருத்து அன்னைக்கு இந்த உலகத்துல வேற யாராலையும் ஏத்துக்கொள்ள முடியல. ஆனா இன்னைக்கு அதே தான் என்ன பண்ணோம், நம்ம பாடத்துல போட்டு பிரிண்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு சொல்லி தரோம், உருண்டு உருண்டு உருண்டு. அதே மாதிரிதான் அப்போ நீங்க இந்த உலகத்துல யாருமே சொல்லாத ஒரு புதிய கருத்தை அல்லது ஒரு புதிய விஷயத்தை கொண்டாந்து இங்க சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான இருக்கு. அது எப்போன்னா நீங்க எப்போ உலகமே எதிர்த்தாலும், இப்போ அவங்க கல்லால் அடிக்கும்போது அவர் சொல்லியிருக்கலாம்ல, இல்ல இல்லைங்க ஆமாங்க உலகம் தட்டையானது நான் தவறா சொல்லிட்டேன் அப்படின்னா விட்டுட்டு போகிறாங்க, விட்டுருப்பாங்களா இல்லையா? அவர் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துருக்கலாம், சாகணுன்ற அவசியமே இல்லை. ஆனா அவர் ஏன் செத்தாரு? நீ என்னதான் கல்லால் அடிச்சா கூட சரி, உலகம் உருண்டுதான் உருண்டுதான் உருண்டுதான். நாம திருவிளையாடல் படம் கூட பார்த்திருக்கோம்.
நக்கீரர் நெற்றிக்கண் திறந்து சாம்பலா மாத்துவார். ஏன் மாத்தணும்? இல்லப்பா நீ சொல்றதாம்மா கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தா பொழைச்சிருக்க போறாரு. ஆனா அங்க இருந்து ஒரு நிரூபணம் கிடைக்கிறது நமக்கு. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு. அப்ப அதுக்கு என்ன பொருள்னா, நெற்றிக்கண்ணை யார் திறக்க முடியும்னா ஈசன் மட்டும் தான் திறக்க முடியும். அப்ப தான் கூட வந்தது வாதாடினது ஈசன்னு தெரிஞ்சும் அவர் அதை விட்டு நகரல. எத சொல்லல அப்படி நிக்கிறாரு. வந்தது ஈசனா கூட இருக்கட்டும். அப்ப இதுக்கு என்ன பொருள்? அந்த மாதிரி நீங்க உலகமே எதிர்த்தால் கூட உங்ககிட்ட ஒரு விஷயம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும். அப்படி ஏதாவது இருக்குதா உங்ககிட்ட? அப்படி எதுவுமே இல்லைன்னா இன்னும் காலதாமதம் ஆகுங்க ஐயா. அவ்வளவுதான் சொல்லுவேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணா நம்பிக்கையை ஸ்ட்ராங் பண்ணணும், எண்ணிக்கையை ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கான செயல்பாடு எல்லாம் இருக்குதா? நீங்க நோக்கத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறீங்களா? இல்ல நல்ல விஷயம் கிடைக்கிறதுனால எல்லா நல்ல விஷயத்தையும் காதல தூக்கி உள்ள போட்டுட்டு இருக்கிறீங்களா? பாருங்க. இன்று நாம வந்து எண்ணிக்கைங்கிற ஒரு பாடத்திட்டத்தை முடிக்கிறோம். அடுத்து இயற்கைங்கிற பாடத்திட்டத்துக்குள்ள போறோம். அங்க போறதுக்கு முன்னாடி நீங்க இயற்கையை எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்த ஆசைப்படுறீங்களோ அதற்கு முன்பாக நீங்க நம்பிக்கையிலையும் எண்ணிக்கையிலையும் தெளிவா இருந்தீங்கன்னா தான் அடுத்தது இயற்கை உங்களுக்குள்ள தானா இயங்க ஆரம்பிக்கும். சார் சிவபாலன் பேசுறேன் சார். சொல்லுங்க ஐயா. ஒரு நம்ம இப்ப எண்ணிக்கை வந்தோடனே பாத்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் தேவைப்படுது. இது வரைக்கும் நம்ம கடந்து வந்த பாடத்துல வந்து ஒரு ரிவிஷன், அடுத்த 10 நாள் வந்து ஒரு ரிவிஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இயற்கைக்கு போலாங்கிறது என்னுடைய கருத்து சார். இல்லைங்க ஐயா. நான் முதல் 10 நாள் வச்சேன், உங்களுக்காக 2வது 10 நாளும் வச்சேன். இது இன்னும் 10 நாள் கடந்து போயிட்டு இருந்தாலும் இதுல உங்களுக்கு தெளிவு கிடைச்சிருமான்னு எனக்கு தெரியல. அதனால நீங்க என்ன இல்ல சார் நீங்க இல்ல நான் என்ன உங்களுக்கு எவ்வளவு வேணா ரிவிஷன் நான் தரது தயாராகிறேன். போன்ல வாங்க. உங்களுக்கு மட்டும் ரிவிஷன் வேணுமா? எல்லாருக்கும் வேணுமா? என்ன பொறுத்த எல்லாருக்கும் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நான் அது அடுத்தவங்க கருத்து போய் கேட்கலாம் சார். ஏன்னா கேட்டாங்கன்னா எல்லாரும் ஒரு கேள்விகள் கேட்கும் போதுதான் இன்னைக்கு வந்து நல்லாவே ஸ்ட்ராங் ஆகுது. நான் ஆரம்பத்துல எல்லாமே புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. எண்ணிக்கை கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் அப்படியே ஒரு டிஸ்டர்ப், ஒரு கரெக்டான ஒரு ஃபாலோ பண்ண முடியலன்னு வச்சுங்களேன். அதனால இப்ப ஆரம்பத்துல நீங்க ஆரம்பிச்ச கருப்பொருள்ல இருந்து ஒரு ரிவைசன் அப்படி உடையாந்து திருப்பி நம்ம வந்து இது வந்தோம்னா இன்னும் நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து. மத்தவங்கள்ட்ட ஒரு கருத்து கேட்டுங்க. எல்லாரும் சொன்னாங்கன்னா சேர்ந்து வரலாம், இல்லைன்னா தனிப்பட்ட முறை நான் வரேன் சார். அப்படியே பண்ணலாம் ஐயா, சேர்ந்தே செய்யலாம். சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். சார் இல்ல அப்ப இன்னொரு 10 நாள் நம்ம எண்ணிக்கையை பார்க்கலாம்ங்களா? சார் ரிவிஷன் பார்க்கலாம் சார். ரிவிஷன் பார்க்கலாம்னு சொல்றேன் சார். எண்ணிக்கையில ரெண்டு ஒண்ணுதான். சரி சார். நீங்க ரிவிஷனா பார்த்தாலும் அதானே பார்க்க போறீங்க. நம்ம அறிமுக வகுப்புல இருந்து ஒரு ரிவிஷன் பார்க்கலாம்னு சொல்றேன் சார் நான். அறிமுக வகுப்புல இருந்து எல்லாம் போக முடியாது. சும்மா ஒரு ஒரு பாட்டா அப்படியே மனம் வந்து கருப்பொருள் பொருள் அப்படின்னு வந்துட்டோம்னா எல்லாமே இன்னொரு வாட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டா எண்ணிக்கை வரும்போது இந்த ஒரு டிஸ்டர்பே இல்லாம இருக்குங்கிறது என்னோட இது சார். என்னோட இதுக்கு நான் சொல்றேன். சார் என்னுடைய கருத்து போட்டுங்களா சார்? சரி, நான் உங்களுக்கு வேணா இன்னொரு வாய்ப்பு தரேன். என்ன வாய்ப்புன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அடுத்த 10 நாள் என்ன வகுப்பு? இயற்கை. சரிங்களா? அதுல எந்த மாற்றமும் வைக்க வேண்டாம். சரிங்க சார். 10 நாள் கேப் போடும் இல்லையா? ஆமா சார். இந்த கேப்பை நீங்க ரிவிஷனுக்காக பயன்படுத்திக்கங்க. சரிங்க சார். நீங்களா ரிவிஷன் பண்ணிக்கிறீங்களா? நானும் இருக்கணுமா? நீங்க தான் சார் இருக்கணும். மற்றவங்க கருத்து கேட்டுக்கலாம் சார். இல்ல சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த 10 நாள் யூஸ் பண்றோம். நீங்க உள்ள வாங்க. யாரு ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் எடுக்கணும், அதுல எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவருக்கு தெரிஞ்சதை சொல்லணும். அது மித்தவங்க அதுக்கு ரிலேட்டடா வலு சேர்க்கிற மாதிரி அந்த பாயிண்ட சேர்க்கணும். அப்படி சொன்னா தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியும். நீங்க சொல்றது போலவே நீங்க அறிமுக வகுப்புல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன எடுத்தீங்களோ நீங்க ரிவிஷன் பண்ணுங்க. நான் டீயோ காஃபியோ குடிச்சுக்கிட்டு கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு அதுதான் சொல்றேன். நீங்க பேசக்கூடாது. நீங்க ஏதாவது நாங்க தவறா பேசுறோம்னா அந்த இடத்துல சுட்டி காட்டுற ஆளா இருக்கணும். ஒரு விசிட்டரா இருங்க. நீங்க ப்ரொஃபஸரா வரக்கூடாது. இன்னைக்கு நாங்க தான் ஜூனியர் டியூட்டர் ப்ரொஃபஸர் எல்லாம். நாங்க அவர் சிவபாலன் சொன்ன மாதிரி 10 நாள்ல அவர் நீங்களே சொல்லுங்க சார். சிவபாலன் சார் என்னென்ன நாள் என்னென்ன பேசணும் அறிமுக வகுப்புல இருந்தே பண்ணிடலாம். ஒரு டாபிக் ஒண்ணு சொல்லுங்க, அது யாராவது பேசட்டும். அதுக்குதான் நான் வந்து உங்களுக்கு தெளிவு பெறுவதற்காகத்தான் வினா விடை வங்கி புத்தகத்தை தயார் பண்ணுங்கன்னு சொன்னது காரணம் தான்.
ஏன்னா அங்க வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறைய குழப்பங்கள் தெளிவாயிடும். குழப்பங்கள் காரணம் என்னன்னா அந்த ம். வினாவுக்கான விடை மட்டும் இல்லாம அதுக்கான தெளிவும் சேர்த்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். அப்ப நீங்க எப்பப்பெல்லாம் எடுத்து அந்த வினாவுக்கான விடையை பாக்குறீங்களோ அப்பெல்லாம் அந்த தெளிவும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். புரியுதுங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு நிறைவு செய்ய போறோம். உங்களுடைய கருத்துக்கள் எதா இருந்தா சொல்லி நிறைவு செய்யுங்க. என்னோட கருத்து என்னன்னா, இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வருஷம் ஆனாலும் என் மண்டையில ஏறாதுன்னு நான் நினைக்கிறேன். அது ஐயா இல்ல நினைச்சிட்டீங்கன்னா அது உண்மைதான், அவ்வளவுதான். இல்ல அது 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 ஐயா என்னன்னா அதாவது என்னன்னா, இன்னைக்கு நீங்க சொல்றீங்க, நல்லா புரியுது, எழுதி வைக்கிறோம், திருப்பி வீடியோ கேட்கிறோம், எல்லாமே கேட்கிறோம். ஆனா நாளைக்கு நீங்க கேள்வி கேட்டா பதில் வர மாட்டேங்குது. அதுக்கு என்ன ரீசன்? நாங்க இன்வால்வ்மெண்ட் தான் கேட்கிறோம். எங்கேயோ வந்து பறக்க பார்த்துட்டு கேட்கல. அது என்ன? அதுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியல. இப்போ நானா என்னைய சொல்றேன், எல்லாருக்குமே அதான் இருக்கும். இல்ல அதாங்க ஐயா, இப்போ நம்மளுடைய சயின்ஸ் சொல்றது என்னன்னா நமக்கு ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் தோன்றுகிறதுன்னு. ஆமா. ஆனா உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு 60,000 எண்ணமா வருது? 20,000 என்ன வரல, நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். இல்ல இது அப்ப வந்து 60,000 எண்ணங்கள் வரதா சயின்ஸ் சொல்லுது இல்ல, அப்ப அது உண்மையா இல்லையா? அது ஏதோ ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அவங்க சொல்றாங்க. அது இல்ல, யாரு? என்ன நம்ம ரிசர்ச் பண்றது இல்லையா? 60,000 என்ன வந்து நம்ம செக் பண்ணி பார்த்திருக்கோமா இன்னைக்கு? இல்ல சார், நம்ம செக் பண்ணி பார்க்கல. அப்ப அவங்க சொல்றது உண்மையா இல்லையா? உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் அவ்வளவுதான். இருக்கலாமா? ஆமா. இல்ல அதுதாங்க ஐயா சொல்றேன். அது உண்மைதான், அதுல மாட்டு கருத்து இல்ல. ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்துன்னா 60,000 எண்ணங்கள் வந்து வர்றதுக்கான எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லல அவங்க, அது வருகிறதுன்றாங்க. அதுக்கு சிறப்பான ஃபீட்பேக் சார். ஒரு அம்மா இந்த ஹரே ராதா ஹரே கிருஷ்ணால இருக்கிறாங்க, ரொம்ப இருக்கிற ஒரு அம்மா அழகா சொன்னாங்க, நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே போகுது இல்ல, எந்த எண்ணம் நமக்கு விருப்பப்பட்ட எண்ணம் தான் நமக்கு தெரியுமா, மீதி எண்ணம்லாம் நமக்கு தெரியாது. நீங்க சொன்னதுக்கு அவங்க பதில் சொன்னது என்கிட்ட, அதாவது அதுதான் 60,000 எண்ணம் கிராஸ் ஆகுதுன்னா 60,000 உனக்கு தெரியும். நீ என்ன சினிமா பார்க்கணும்னு நினைச்சா அந்த எண்ணம் ஃபர்ஸ்ட் வரும். இல்ல இன்னைக்கு வெட்டி பேச்சு பேசுனா அது ஃபர்ஸ்ட் வரும். இல்ல இன்னைக்கு நல்லா சாப்பிடணும், அந்த ஹோட்டல்ல சாப்பிடணும்னு நினைச்சா அது வரும். உனக்கு என்ன வேவ்ஸ் அங்க இருக்கோ அது மட்டும்தான் ஈர்க்கும். நீங்க சொன்ன ஈர்ப்பு விதி தான் அது. 60,000 எண்ணம் நம்மளை ஈர்க்கவே இருக்காது. அந்த ஒரு 10 எண்ணம் தான் ஈர்க்கும். அதுல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஈர்ப்பு தன்மைக்குள்ள சக்தியை நம்ம பெருக்கிக்கிட்டோம்னா, நம்ம ஒரு நீங்க சொல்றீங்களே நோக்கம், அந்த செயலுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏத்தாப்புல, இப்போ அருணகிரி சார்ல என்ன ஒரு மைண்ட் செட்டப் பண்ணிட்டாரு. நம்ம நாலேஜுக்கு இதெல்லாம் வீடியோ வேணும், யூடியூப், அவர் 1000 வீடியோ யூடியூப் இருக்கு. ஆனா அவர் பாருங்க, ஒரு சப்ஜெக்ட் ரிலேட்டடா தேடி எடுத்து போடுறாரு. அது அவரோட விருப்பம், அதனால அவருக்கு அது கிடைக்குது. அதே யூடியூப் தான் நம்ம தேடுறோமா? தேட முடியல. எனக்கு தேவையானது நான் தேடுறேன். அப்போ எல்லாரும் இந்த செல்வந்தர் வரும்போது எல்லாரும் ஒரே ஏம்ல வர்றது, ரொம்ப ஒரு சர்க்கிள்குள்ள வர்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்றேன், என்னோட கருத்து. சரிங்கய்யா, நன்றி. அப்போ இன்னைக்கு பாடத்திட்டம் வந்துன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பணம்னா அதுல ஒன்று நம்பிக்கை இருக்கின்றது, இன்னொன்று எண்ணிக்கை இருக்கிறது. இல்ல இந்த ஃபண்டமெண்டலை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க பணத்தை அபரிதமா பெருக்க முடியும். சரிங்களா? இப்போ அந்த புரிதலுக்கு தான் இந்த நம்ம நம்பிக்கைங்கிற பாடத்தை எடுக்கிறோம், எண்ணிக்கைங்கிற பாடத்தையும் எடுக்கிறோம். இதெல்லாம் எங்க உங்களை கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும்னா பணத்தில் தான். ஓகேங்களா? நம்ம எங்கேயும் டைவர்ட் ஆகி வேற எங்கேயும் போயிடக்கூடாது. திரும்ப எங்க போனாலும் திரும்ப அந்த மெயின் பிக்சருக்கு நம்ம வந்தாகணும். அந்த மாதிரி நான் இன்னைக்கு காலையில தூங்கி எந்திரிச்சேன்னா நைட்டு படுக்கிற வரைக்கும் என்னுடைய விழிப்பு மனதில் இருந்து நான் பார்க்குற எல்லாத்துலேயுமே நான் பார்க்கறது செல்வ சிந்தனை ஏதாவது கிடைக்காதா? ஒரு கதை கேட்குறேன்னா இதுல என்ன செல்வ சிந்தனை இருக்குது? ஒரு படம் பார்க்குறேன்னா அதுல என்ன செல்வ சிந்தனை இருக்குது? ரோட்ல ஒரு சண்டை பார்க்குறேன்னா அதுல என்ன செல்வ சிந்தனை இருக்குது? எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா செல்வ சிந்தனைக்காக பொறுக்கி எடுக்கிறேன். அதே மாதிரி தான் நீங்களும் வந்து என்னன்னா எந்த செயலில் ஈடுபட்டாலும், எந்த பேச்சில் ஈடுபட்டாலும், எங்க எது கிடைச்சாலுமே அது செல்வந்தன் ஆவதற்கு உண்டான பாதையை நோக்கி தான் நான் போற மாட்டதுல நீங்க தெளிவா இருக்கணும். அப்போ எப்போ நான் வந்து என்னன்னா ஒரு நோக்கத்தை நோக்கி நான் தெளிவா போக ஆரம்பிக்கிறேனோ அப்பவே என்னுடைய நோக்கத்தை கெடுக்கிற மாதிரியான விஷயங்கள் எதெல்லாம் வந்துகிட்டே இருந்ததோ கொஞ்சம் கொஞ்சமா பிரபஞ்சம் பார்த்து கட் பண்ணி இப்போ அதெல்லாம் வரவிடாம பண்ணிடுச்சு, அவ்வளவுதான். காலையில் எந்திரிச்சிருந்து நைட் படுக்கிற வரைக்கும் நான் டெவலப்மெண்ட் கொடுத்து தான் எல்லார்கிட்டையும் பேசிட்டே இருக்கிறேன்.
அப்போ வளர்ச்சினா என்னன்னு சிந்திக்காத ஒரு மனுஷன் இப்போ வளர்ச்சி குறித்து பேச வச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த பிரபஞ்சம். அதுக்கு காரணம் நாம எந்த பாதையில போறோன்றது இப்போ நமக்கு ரூட் கிடைச்சிச்சு. இப்போ கௌதமன் சார் எனக்கு ஒரு ஃபோன் பண்றாருன்னா, சார் நேத்து நான் ஒரு படம் பார்த்தேன் சார், சூப்பரா இருந்தது, அற்புதமா இருந்ததுன்னு சொல்றதுக்கா? கண்டிப்பா இருக்காது. இல்ல அவருடைய மன புலம்புகள் எல்லாம் புலம்புறதுக்கா? கண்டிப்பா இருக்காது. அப்ப யார் என்கிட்ட பேசினாலுமே அவங்களுடைய பேச்சுல என்ன இருக்குன்னா டெவலப்மெண்ட்டுக்காக தான் பேசுறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட சுத்தி இருக்கிற நிகழ்வுகள், பேச்சுகள் எல்லாமே வளர்ச்சிக்காக மட்டுமே பேசப்படுதுன்னா உங்க வாழ்க்கை ஒரு பொன்னான வாழ்க்கையா மாறிடும். இல்ல வெட்டியான பேச்சுகள், விரைய பேச்சுகள், வீண் பேச்சுகள் இதெல்லாம் இப்ப நம்ம கிட்ட வந்து காணாம போயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம எதை நோக்கி போறோன்றதுனால நம்ம அதை நோக்கி நகர முடியுது நம்மளால. ஓகேங்களா? மணி இப்போ 6:28. வேற யாராவது சொல்லணுமா? அப்ப அடுத்த 10 நாள் நீங்க கண்டினியூ பண்ணிக்கிறீங்களா? ஹலோ சரி, அடுத்த 10 நாள் நீங்க கண்டினியூ பண்ணிக்கிறீங்களா? ஒன்னும் சத்தத்தை காணுமே. ஹலோ, நான் பேச கேக்குதா? ரெடி சார். பண்ணிக்கிறேன் சரி, சார். திலகம்மா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சார் ஹோஸ்ட் அந்த டைம் கண்டினியூ பண்ணிக்கலாம் சார். கண்டினியூ பண்ணிக்கலாம் சார். கண்டினியூ பண்ணலாம் சார். ஹோஸ்ட் டைம் சார். அந்த இதே டைமா அதுக்கு முன்னாடியா இல்லனா? இல்ல அதெல்லாம் நீங்க தான் சொல்லணும். நீங்க தானே கலந்துக்க போறீங்க. நாராயணன் சார் இப்போ சரிங்க. நாராயண் சார் 5 to 6 சார் சார் அந்த 5 குரூப்ல டைம் போடுங்க. யார் யாரு அந்த டயத்தை ஓகேன்னு சொல்றாங்கன்னு பாருங்க. அந்த டயத்தை இது பண்ணிக்கலாம். இல்ல சார், நீங்க அப்படி கேட்டீங்கன்னா ஆளுக்கு ஒரு டைம் போடுவாங்க, செட் ஆகுது. நான் சொல்றது இதே சேம் டைம் 5 to 6. ஆமாங்க. இதே 5 to 6 அவ்வளவுதான். இருக்கிற நேரத்தையே பயன்படுத்திக் கொள்வோம். இருக்கிற நேரம் அப்படியே பயன்படுத்திக்கலாம். அப்படியே 5 to 6 அவ்வளவுதான். 5 to 6 அதான் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல நான் ஜூம் ஆன் பண்ணணும். நீங்க டைம் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த 4 மணிக்கு அந்த 4:30 மணி அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றாங்க இல்லையா? அந்த ஹோஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்றதுனால என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் வந்து முன்னாடியே ஓகே இல்ல பாஸ்வேர்டு யூசர் ஐடி தரேன், நீங்க ஓபன் பண்ணிடுங்க. இல்ல அதுல ஏதாவது சிரமம் இருந்தா வேண்டாம். பட் இல்ல சிரமம் இல்ல, அதை எடுத்துக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு ஒரு 4-5 நாள் தான் பிரச்சனை. இதே டைம் 5 to 6 தான். நான் உங்களுக்கு வரதுக்கு முன்னாடி ஆன் பண்ணி வச்சிருவேன். யாரும் ஜாயின் பண்ணி. ஓகே, நான் 4:30க்கு ஆன் பண்ணிடுறேன் சார். ஆஸ் யூஸ்வல் 4:30 மணிக்கு யாரெல்லாம் உள்ள வர்றாங்களோ வாங்க. 4:30க்கு ஜூம் ஆன். 4:30லேருந்து 5 வரை நீங்க எதுவும் டிஸ்கஸ் பண்ணுங்க. 5 o'clockலேருந்து இந்த ட்ரைனிங் சம்பந்தமா நம்ம பேசுவோம். இந்த பயிற்சி 4:30லேருந்து 5 வந்து அவுட் ஆஃப் இதுல நமக்கு அந்த பயிற்சிக்கு ரிலேட்டடா என்னென்ன கிடைக்குதோ அதை நம்ம பேசுவோம். 5 மணிக்கு நம்ம பாடலை போட்டு முடிச்ச பிறகு நம்ம இந்த சிலபஸை ஒவ்வொரு நாளும் எடுத்தாங்களே ஒரு இது எடுங்க, ஒருத்தர் பேசுங்க, அதுக்கு ரிலேட்டடா மித்த கொஸ்டின் ஆன்சர் கேட்போம். அப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவு பறக்கலாம். ஏன்னா ஒரு மேட்டரை எடுத்தா நம்ம நிறைய பேசதான் நமக்கு நிறைய கிடைக்கும். நாளைக்கு நான் ஜேசிஐ நெய்வேலியில வந்து எண்ணிக்கை பத்தி தான் பேசுறேன். நாளைக்கு மட்டும் நான் வர மாட்டேன். 5:40 தான் அது. இல்ல நாளைக்கு ஒரு நாள் 5:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவோம் சார். 5:30 க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாரும் அங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 4:30 மணி. நான் என்ன சொல்றேன்னா 4:30 மணிக்கு நம்ம ஜூம் ஆரம்பிக்கிறோம். 5:30 வரை பேசுவோம். 5:30 மணிக்கு இந்த ஜூமை கட் பண்ணிட்டு எல்லாருமே அங்க போயிடுவோம். ஓகே ஓகே. அப்படி நாளைக்கு ஒரு நாள் அப்படி மித்த நாள் கண்டினியூ பண்ணி. நீங்க எண்ணிக்கை பத்தி என்ன பேச போறீங்க? வேற எதுவும் பேசல, தானே பேச போறீங்க. இங்க இருக்கிற ஜூம்ல இந்த 15 பேர் அங்க போய் சேருவோம். அந்த எண்ணிக்கை கூட்டுவோங்கிற அந்த எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கு. நெய்வேலி எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கு. அதனால நம்ம அங்க போவோம். அப்படி பண்ணலாம் நாளைக்கு. கண்டிப்பா சார். ஓகே சார். ஓகே சார். வேற எதுவும் பேசணுமா? ப்ரமோஷன் போட்டு எனக்கு அனுப்புங்க. நான் நிறைய குரூப்புக்கு ஷேர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜேசிஐல என்னோட ப்ரமோஷன் போட்டு கொடுத்துருவாங்க. நான் இப்போ கேட்டுறேன். அதை கேட்டு அனுப்பி விடுங்க. சரி சார். ஓகே சார். இது வேற ஒரு வாட்டி நான் பேசுறேன் சார். பேசுங்க மேடம். சொல்லுங்க சார். இதுல இப்போ நம்ம 12 நபர்கள் இருக்கிறோம்னா ஒரு பாடத்தை பத்தி நம்ம பேசுறப்பங்க சார், நமக்கு நம்ம பாட சம்பந்தப்பட்ட கேள்விகள் அதுக்கான பதில நம்ம பேசிட்டு அந்த இடத்துல நமக்கு எந்த இடத்துல நம்ம தவறா சொல்லிட்டோமோ அதை இன்னொருத்தர் சொல்றதுக்கு தயாரான நிலையில நம்ம ஒவ்வொருத்தரும் வரணும் சார். ஒவ்வொரு நாளும் பாடத்துல நம்ம பேசுறப்போ அது சம்பந்தப்பட்ட சார் சொன்ன மாதிரி 4:30 to 5
நம்ம வேற வீடியோ சம்பந்தப்பட்டதெல்லாம் பார்க்கலாம். ஆனா 5 to 6 வரப்போ இப்ப சிவபாலன் சார் சொன்னாரு இன்னும் ஒரு 10 நாள் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு. இந்த 10 நாள் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த பத்தி யாருமே பேசாம இருக்க கூடாது சார். எல்லாரும் பேசணும். நம்மளுடைய சொந்த கருத்துக்களை அந்த இடத்துல பதிவிடக்கூடாது. பாட சம்பந்தப்பட்ட கருத்துக்களை மட்டுமே நம்ம பேசணும் சார். ஒருத்தர் ஒரு டாபிக் பத்தி இப்ப நம்பிக்கை பத்தி பேசுறோம்னு வைங்களேன், நம்ம சொல்லக்கூடிய தவறுதலான வார்த்தைக்கு அடுத்தவங்க அதுக்கு பதில் சொல்லக்கூடிய தயாரான நிலையில வரணும் சார். இது என்னுடைய ஆழமான கருத்து சார். மேடம், இந்த நிகழ்ச்சியில கேள்வி பதில் தான் இருக்கும் மேடம். கேள்வியை கேட்க போறோம், அதை நீங்க எழுதிக்கங்க. பதில் வர்றது நம்ம எழுதிக்கங்க. அப்ப அந்த எழுதினதை சாருக்கு அனுப்பிடுவோம். அதை கரெக்ட் பண்ணி சார் புக்கா போடுற மாதிரி இருந்த கேப் 10 நாள் இதை பண்ணுவோம். நம்ம ஒரு செயலா யாரையும் செய்யலாம் அவரால் முடியல. நம்ம இந்த இதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தா கூட ஒரு நாளைக்கு ஒரு 15 கேள்வி கேட்டா கூட 10 நாள்ல 150 கேள்வி வந்துடும். அதை கவர் பண்ணிடலாம். அதை செய்வோம். அது சாருக்கும் கொஞ்சம் ரிவிஷன் பண்றதுக்கு நல்லா இருக்கும், நமக்கும் நல்லா இருக்கும். அதை செஞ்சிடலாம். நீங்க சொன்னது கரெக்ட். நீங்க எழுதுறேன்னு சொன்னதுனால உங்களுக்கு அந்த பதவியை கொடுத்துட்டோம். எங்களுக்கு எல்லாம் எழுதுறதுக்கு சோம்பேறித்தனம் உண்டு. நீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்க அதுல, அதை நம்ம செய்யுங்க மேடம். சார் நீங்க தான் ஹோஸ்ட் சார், க்ளோஸ் பண்ணிருங்க, அதை ஆன் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே தேங்க்யூ சார். மீண்டும் அடுத்த 10 நாள் கழித்து மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.